ஓம் நாராயண நாராயண ஜெய கோபால ஹரி. நாராயண நாராயண ஜெய கோவிந்த ஹரி. ஓம் நாராயண நாராயண ஜெய கோபால ஹரி. ஓம் நாராயண நாராயண ஜெய கோவிந்த ஹரி. நாராயண நாராயண ஜெய இன்றைய 10 பாடல்களும் எப்படி நம்மாழ்வார் இதற்கு முன்பு சொல்லியிருந்தாரோ அதே ஸ்டைல் தான், நெஞ்சுக்கு சொல்லுவது. இப்போ அடிக்கடி இந்த 40 பாட்டை நம்ம பார்க்கிறோம். நமக்கு ஒரு கேள்வி வரும், ஒரு கணத்துல ஒரு பாட்டுல இறைவனை அடைந்து விட்டேன், ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கேன்னு சொல்றாரு. அடுத்த பாட்டிலேயே நெஞ்ச கூப்பிட்டு நீ இப்படி செய்யறது நியாயமே இல்லை அப்படின்னு பேசுறாரு. ஏன் இப்படி மாறி மாறி பேசுறாரு அப்படின்னு நமக்கு தோணலாம். இப்போ 31வது பாட்டுல பாத்தீங்கன்னா, அவனுடைய திருவடிகளை அடைந்தவர் ஆனோம் அப்படின்னு பாடினவரு 32வது பாட்டுக்கு வந்தீங்கன்னா, யாம் செய்வது இவ்விடத்து இங்கு யாது அப்படின்னு கையறு நிலைக்கு போயிடுறாரு. இந்த இடத்துல இருந்து நான் வேற என்னையா செய்ய முடியும் அப்படி போயிடுறாரு. சார், முந்தின பாட்டுல தானே நீங்க ரொம்ப மகிழ்ச்சியா இறைவனின் திருவடிகளை அடைந்து விட்டோம்னு பேசுனீங்களே, இந்த பாட்டுல இப்படி கையறு நிலையா புலம்புறீங்களே. இப்ப இந்த பேட்டர்னை நீங்க இவருடைய இந்த பெரிய திருவந்தாதி முழுவதுமே பார்க்கலாம். அப்ப நமக்கு இயல்பா ஒரு சந்தேகம் வரும், அப்ப எதை எடுத்துக்கிறது? இறைவனை இவர் அடைந்து மகிழ்தலை எடுத்துக்கொள்வதா, இல்லை நெஞ்சுக்கு அறிவுரை சொல்வது அதனை எடுத்துக்கிறதான்னு கேட்கும்போது, நமக்கு இன்னொரு முக்கியமான விஷயத்த இங்க ஒரு வைணவ சித்தாந்தத்தினுடைய முக்கியமான அடிப்படையை இங்க நம்ம யோசிக்கிறோம். அது என்ன அப்படின்னா, வைணவத்துல நம்முடைய ஆன்மாவை பற்றி பேசும்போது, ஆன்மாவிற்கான ஸ்வரூபம் என்றால் இயல்புங்கிற பொருளை எடுத்துக்காங்க. ஸ்வரூபம்னா வடிவம்ங்கிற அர்த்தத்துல இல்ல, ஸ்வரூப ஆன்மாவின் இயல்பான. இப்ப ஆன்மாவின் இயல்பு என்ன அப்படின்னு சொன்னா, ஞானானந்தம் மயஸ்த்வா ஆத்ம. ஞானானந்த, ஞானம் ஆனந்தம் மயஸ்த்வா ஆத்மா. ஆத்மா என்பது ஞானத்தாலும் மகிழ்ச்சியாலும், ஞானம் ஆனந்தம், அதான் ஞானானந்தம்னு ஒரே சொல்லா வருது. ஞானம் ஆனந்தம் மயஸ்துவா, ஞானமயமாகவும் ஆனந்தமயமாகவும் தன்னியல்பில் இருப்பதே ஆத்மா. ஆத்மாவினுடைய இயல்பாக இருப்பது மகிழ்ச்சியும் ஞானமும். ஞானம் தான் முதல்ல, ஞானமும் மகிழ்ச்சியும், ஞானானந்தம் தான். இப்போ ஆன்மாவிற்கு ஞானம் மிக அடிப்படை. ஞானம் என்பது அறிவுங்கிற பொருள் எடுத்துக்கோம். அறிவு பயன்படும் விதத்துல ஞானமாகிறது. அப்ப இந்த ஞானத்தை அடைவதனால் ஆத்மா மகிழ்ச்சி கொள்கிறது. ஞானம் ஆனந்தம் அப்படின்னு 2 இயல்பு தான் ஆத்மாவிற்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இந்த ஆன்மா இது 2 உணர்வின் பார்ப்பட்டது. ஆன்மாவிற்கு உண்டான அறிவு என்பதும் ஆன்மாவிற்கு உண்டான அந்த மகிழ்ச்சிங்கிறதும் உணர்வு நிலைக்கு உட்பட்டது. அப்ப உணர்வு நிலை என்பது சேதனம். சேதனமாகிய பொருட்களுக்கு தான் உணர்வு நிலை உண்டு. உணர்வு நிலை அற்ற பொருட்களாகிய கல், மண், இதை போன்ற பொருட்களை எடுத்தீங்கன்னா அது அச்சேதன பொருட்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. நெருப்பு, காற்று இதெல்லாம் அச்சேதன பொருட்கள். ஏனென்றால் அவற்றுக்கு உணர்வுகள் கிடையாது. அப்ப நெஞ்சுக்கு, ஆத்மாவிற்கு என்ன சொல்லிட்டோம், ஆத்மாவிற்கு எதெல்லாம் உண்டுன்னு சொல்லிட்டோம். இது பேர் என்ன, ஞானம் ஆனந்தம் ஆகிய உணர்வுகள் இருப்பதால் அது சேதன பொருளாகிறதுன்னு சொல்லிட்டோம். சேதன பொருள் என்பதனாலேயே, உணர்வுகள் உண்டு என்பதனாலேயே அது அறிவை தேட வேண்டிய நிர்பந்தத்துல ஆயிடுச்சு. அப்ப அறிவை தேடுவது என்பது ஞானத்தில் சென்று முடிவது. அந்த ஞானமாக விளங்குவது பெருமாளின் திருவடி. பெருமாளின் திருவடியை அடைவதே ஞானத்தினுடைய பயன். ஞானத்தை வைத்து என்னையா செய்ய போறேன்னு கேட்டா, இவ்வளவு ஞானம் இருக்கே, இவ்வளவு ஞானத்தை எதற்கு பயன்படுத்த போற? இவ்வளவு ஞானமும் பெருமாளின் திருவடியை அடைவதற்காகத்தான்னு சொல்றதுதான் அப்படிங்கிறது வைணவத்தினுடைய சித்தாந்தம். அங்கதான் மகிழ்ச்சி இருக்கு, அங்கதான் என் நித்திய ஆனந்தம். அதனாலதான்
பெருமாளின் திருவடியாக சொல்லப்படுவது அவனுடைய பரமபதம். பரமபதத்தில் என்றும் மகிழ்ச்சி இருக்கும்னு சொல்றது அந்த காரணத்தினாலதான். அப்ப என்றும் மகிழ்ச்சி இருக்கிற இடத்திற்கு போக வேண்டும் என்றால் உனக்கு ஞானம் இருக்க வேண்டும். அந்த ஞானம் தான் உன்னை அங்கு கொண்டு சேர்க்கும். ஞானம் ஆனந்தம் என்று சொல்லியாச்சு. இப்போ இந்த ஞானத்தை நோக்கி ஆனந்தத்தை விளைவது நம்முடைய ஆன்மாவின் இயல்புன்னு சொல்லிட்டோம். அப்ப அத ஞானத்தின் மூலம்தான் அடையணுமா அப்படின்னு கேட்டா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உலக இயல்பு, இந்த இந்த பூமி மீது இருக்கக்கூடிய பற்று, இந்த உலக இன்பம் நம்மை எப்படி கைகொள்கிறது என்றால், ஆன்மாவிற்கு விரோதமான ஒன்றை காட்டினால் நமது ஆன்மா அதை நிராகரிச்சிடும். இப்போ உலகத்திலே மகிழ்ச்சியான விஷயம் ஒரு ஊசியை எடுத்து நறுக்கு நறுக்குன்னு குத்திக்கிறது அப்படின்னு நீங்க சொல்லி பாருங்க. யாராவது கேட்பாங்களா? யாராவது ஒருத்தராவது அதை செய்வாங்களா? நல்ல கரண்டிய பழுக்க காய்ச்சி அப்படியே கையில வச்சு இழுத்தோம்னா ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் அப்படின்னு சொல்லுங்க. யாராவது கேட்பாங்களா? உங்க வார்த்தையை நம்புவாங்களா யாராவது? அப்போ எது ஆத்மாவிற்கு விரோதமாக இருக்கிறதோ அதை சொல்லி ஆத்மாவை திசை திருப்ப முடியாது. அப்ப ஆத்மாவினுடைய இயல்பு என்ன? ஆனந்தம். ரைட். ஆனந்தத்தை நோக்கி தானே நீ போற, அதான உன் இயல்பு. ரைட். எது ஆனந்தம்ங்கிற அறிவுல என் விளையாட்டை நான் ஆரம்பிக்கிறேன். அதான் உலக இன்பம் செய்யுது. இப்ப இந்த அறிவு பெருமாளின் திருவடிகளை அடைவதே ஞானம். அது கிடக்குது. இப்ப அதை விட சிம்பிளா ஆனந்தத்தை அடையிறதுக்கு நான் ஒரு வழி சொல்றேன். சுவையான சாப்பாடு, இத சாப்பிடும் போது ஏற்படுற மகிழ்ச்சி இருக்கே, அந்த ஆனந்தத்தை அனுபவிக்க மாட்டியா நீ? இந்த பார் எவ்வளவு அழகான பெண் இருக்கிறாள், இவளை அடைந்து அனுபவிக்கும் இன்பத்திற்கு உனக்கு வழி இருக்கே. அப்போ இன்பம் என்பதை ரெண்டு பேரும் ஒத்துக்கிறாங்க. உலகமும் உலக இன்பமும் அதை ஒத்துக்குது. ஞானம், அதாவது நம்முடைய சித்தாந்தமும் அதை ஒத்துக்குது. ஆத்மாவின் இயல்பு மகிழ்ச்சி தான், அப்படின்னு ஆனந்தம் தான். அப்ப அந்த ஆனந்தத்திற்கான வழி என்னன்னு சொல்லும் போதுதான் ஞானம் வழி என்று சொல்வது சித்தாந்தம், நம்முடைய மரபு. ஆனா உலக இச்சை, இந்த உலக இன்பங்கள், இது என்ன செய்கிறது? நம்மை வேற வழியான இன்பங்களுக்கு நம்ம திருப்பி விடுது. அப்ப இன்பத்தை விளைவதில் ஒரு பக்தனுக்கும் ஒரு உலக ஆதாயமான ஒருவனுக்கும் எந்த வேறுபாடும் இல்லை. இருவருமே இன்பத்தை விளைகிறார்கள். ஆனால் ஆன்மாவின் இன்பம் என்பது ஞானத்தால் அடைய பெறுவதுங்கிற தெளிவு இருக்கிறவன் இந்த இறைவனின் வழிமுறைகளில் போகிறான். உபாயம் அப்படின்னு அதை சொல்றது. அப்ப உபாயம் என்றால் என்ன? இலக்கே உபாயம் என்று சொல்லுவது. அதனாலதான் வைணவத்துல என்ன சொல்லு வரும் அப்படின்னா, இறைவனே உபாயம், இறைவனே இலக்கு. உபாயம்ங்கிறது வழி, வழிமுறையும் அவனே, இலக்கும் அவனே அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் இதுதான். ஆன்மாவின் இயல்பு மகிழ்ச்சி என்றால் அதை அடைவதற்கான வழியாகிய ஞானமும் இறைவன் தான். அதனாலதான் இறைவனை குரு வடிவில் நாம் வணங்குகிறோம். மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு சொல்லும் போது ஏன் குருவிற்கு அந்த இடம் வருகிறது என்றால், அந்த இறைவனை அடையும் வழிமுறையாகவும் இறைவனின் அருளே குருவாக நமக்கு அமைகிறது. அதனாலதான் இந்த முறை சொல்றோம். அப்ப இந்த நெஞ்சு என்ன செய்யும்? ஒவ்வொரு முறையும் இவன் இன்பத்தை நோக்கி போகும்போது, அது ரொம்ப பெரிய இடம்பா, இறைவன் பிரம்மாண்டமானவன்பா, நீ அங்கெல்லாம் போய் பண்ண முடியாது, ஈஸியான இன்பத்திற்கு ஒரு வழி நான் சொல்லித்தரேன், இப்படியே பேசும். அப்ப இறைவனுடைய இரு வடிவங்கள், இறைவனை நம்ம சொல்லும் போது என்ன சொல்றோம்? நிலை. இறைவனின் நிலைகள் பல நிலைகள் உண்டு. ரெண்டு நிலையை நம்ம வசதிக்கு எடுத்துப்போம். அனைத்தையும் கடந்து அனைத்திற்கும் மேம்பட்ட நிலையில் இறைவன் உறைவது பரத்துவம் என்கிற நிலை. பரத்துவம் என்கிற நிலையில் இறைவன் எவ்வித பணிகளும் செய்யாதவனாக, எவ்விதமான கர்மங்களிலும் ஈடுபடாதவனாக, அவன் நித்திய மகிழ்ச்சியில் நிறைந்து விளங்குகிறான். அவ்வளவுதான். அவன் இருக்கான், மகிழ்ச்சியா இருக்கான், அவ்வளவுதான். அங்க வேற எதுவுமே கிடையாது. செயல் இருந்தால காலம் வரும், அங்க செயலே கிடையாது. அதுதான் பரமபதம். அப்படி பரத்துவத்தில் இருக்கக்கூடிய இறைவனை நாம் போய் அணுகும் போது நமக்கு அந்த பரத்துவ இறைவனை புரிந்து கொள்வதற்கே ரொம்ப சங்கடம், சிரமம். அதற்கு ஞானத்துல எல்லா விதத்திலையும் நீங்க ரொம்ப போராட வேண்டியிருக்கும்.
அப்ப இறைவன் என்ன செய்கிறான்? நமக்காக தன்னை எளிமைப்படுத்தி கொண்டு வருகிறான். அப்படி எளிமைப்படுத்தி கொண்டு தன்னை அவைலபிளா அவன் கொடுக்கிறான் இல்லையா, மேக்கிங் ஹிம் அவைலபிள். தன்னை நமக்கு நமக்கு எளிதாக நாம் அணுகும்படி தன்னை வைத்துக் கொள்ளுகிறதுக்கு பேரு சௌலபியம் அப்படின்னு சொல்றது. அப்ப சௌலபியமாக இருக்கக்கூடிய இறைவன் தான் பரத்துவத்திலும் விளங்குகிறான். பரத்துவத்தில் விளங்கும் தெய்வமே நம்முடைய குறைப்பட்ட அறிவிற்காக தன்னை எளிமையாக்கி கொண்டு சௌலபியமாக நம்மிடம் அமருகிறது. இது வரைக்கும் ஓகேயா? இப்பதான் இந்த நெஞ்சு உள்ள வருது. இந்த நெஞ்சு என்ன செய்யுது? மனித இயல்பை ரொம்ப அழகா நம்மாழ்வார் இந்த இடத்துல சொல்லியிருக்காரு. இந்த பாடல்கள் ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கும்போது அதை நினைச்சு ஏங்கிறது, அதை நினைத்து நினைத்து ஏங்கிட்டு அது கிடைக்கும் போது, அதன் எளிமை கிடைக்கும் போது அது நமக்கு உட்பட்டுருது இல்லையா? இறைவனின் அருள் எனக்கு கிடைத்து விட்டதுன்னு சொன்னா இறைவன் எனக்கு அகப்பட்டு விட்டான், அதனாலதானே நெஞ்சில இருக்கான், என் நெஞ்சில இருக்கான்னு சொல்றோம். தன் நெஞ்சுக்குள் இறைவன் வந்து விட்டான்னு சொன்ன உடனே நெஞ்சு இப்ப என்ன செய்யுது? அவன் சௌலபியமாய் வந்துட்டான்ல, அவன் பரத்துவமா இருக்கும்போது அவனுக்கு ஏங்குற நெஞ்சு அவன் சௌலபியனாக அமையும் போது அவனை கண்டுக்க மாட்டேங்குது. அதான் அவன் கிடைச்சிட்டான்ல, அடுத்ததுக்கு போவோம், அப்படி போகுது நெஞ்சு. அந்த ஊடாட்டத்தை தான் அவர் திரும்ப திரும்ப சொல்றாரு. இப்போ திருப்பதி கோயிலுக்கு போறோம், நம்ம இங்க இருந்து கிளம்பி ஆன்லைன்ல புக் பண்ணி ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் காத்திருந்து அப்படியே உட்கார்ந்து எந்திரிச்சு கூட்டத்துல நகண்டு போய் அவனை ஒரு 10 செகண்ட் கூட பார்க்க முடியாது, அவ்வளவு நெருக்கடியா இருக்கும். அந்த 10 செகண்ட் அவனை பாக்குறதுக்கு நம்ம அப்படி இதா இருப்போம். ஆனா அந்த கோயில்லயே வேலை பாக்குறவங்களை பாருங்க, பெருமாளுக்கு முன்னாடி இங்கேயும் போயிட்டு வருவாங்க, இங்க போவாங்க அங்க வருவாங்க, அதை எடுத்து வச்சுட்டியாப்பா, இதை எடுத்து வச்சு ஒருத்தரோட ஒருத்தர் பேசிப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. நாங்கெல்லாம் ஆயிரக்கணக்கில் செலவு பண்ணி பல மணி நேரம் நின்று அவனை ஒரு 10 செகண்ட் கூட பார்க்க முடியலையேன்னு ஏங்கிட்டு இருக்கோம். நீ உள்ளேயே இருக்கிறவன் அவனை பார்க்காம மத்த வேலையை பார்த்துட்டு இருக்கிய. ஏன்னா அப்படி வரிசையில நின்று பாக்குறவனுக்கு எல்லாம் பரத்துவம் அவன். அதனால நீங்க கிடைச்ச சான்ஸை விடாம பாக்குறீங்க. கோயில்ல வேலை பார்த்துட்டு இருக்கிறவனுக்கு சௌலபியம் அவன், எப்ப வேணாலும் பாத்துக்கலாமே. இன்னைக்கு எல்லாம் நான் சாயங்காலம் டியூட்டிக்கு வருவேன், இல்ல நாளைக்கு மார்னிங் டியூட்டிக்கு வருவேன், எப்ப டியூட்டிக்கு வந்தாலும் இதே பெருமாள் தான் நிற்பாரு. 10 வருஷமா நான் அப்படித்தான் பாத்துட்டு இருக்கேன் அவரை கவனிக்கிறானா? கவனிக்கல. நம்ம உருகிற அளவுக்கு உருகிறானா? உருகல. எப்ப அவனுக்கு டியூட்டி 12 மணி ஆயிடுச்சுப்பா, கிளம்பணும் வீட்டுக்கு, இன்னும் அடுத்த டியூட்டிக்கு ஆள் வரலையே, அவன் அப்படி பேசிட்டு இருப்பான். அப்போ நெஞ்சின் இயல்பு என்ன? சௌலபியனாக ஒருவன் வரும்போது அவன் நமக்கு அவைலபிளா இருந்தான்னா அவனை அலட்சியப்படுத்தல். அவனே ரொம்ப பிரம்மாண்டமானவனாக இருந்தால் போடா அப்படின்ட்டு அவனை நினைச்சு ஏங்குறது, மத்த எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு அவனை நினைத்து ஏங்குவது. அவனே நம்மள்ட்ட இருந்தா போடான்ட்டு ஒதுக்கிட்டு போறது. இதுதான் மனித மனதின் இயல்பு. இதைத்தான் இந்த பாடல்கள் வழியாக திரும்ப திரும்ப நம்மாழ்வார் சொல்லிக்கிட்டே இருக்காரு. இந்த பாட்டுல சொல்றாரு பாருங்க, வல்வினையும், அதை இப்படி பார்ப்போம், வல்வினையும் தீர்ப்பான் வேண்டி அப்படின்னு அர்த்தம். வல்வினையை தீர்க்க வேண்டி, அதுதான் வல்வினையும் தீர்ப்பான் என்றால் தீர்ப்பதற்காக அப்படின்னு பொருள் எடுக்கணும். வல்வினை, எனக்கு இருக்கக்கூடிய கடுமையான இந்த பாவங்கள் செய்து நான் நிறைய கர்ம வினைகளை சேர்த்து வச்சிருக்கேன், அதையெல்லாம் தீர்க்க வேண்டி அழகும் அறிவும் ஆய். எப்படி பாருங்க, அறிவோமாய், அழகான அறிவோமாய் என்றால் அழகை அறிவோம்ங்கிற பொருள் இல்லைங்க. இது என்ன சொல்லணும்னா, இந்த இடத்துல அழகு என்பது வழிமுறை என்று சொல்லப்படுகிறது. அதற்கான வழிமுறையை அறிந்தவர்களாய், என்னுடைய வல்வினையை தீர்ப்பதற்காக அதற்குரிய வழிமுறையை அறிந்தவர்களாய் என்ன செய்கிறோம்? குடங்கள் தலைமீது எடுத்துக்கொண்டு சுழல ஆடி. யாரு? கண்ணன். நல்லா கவனிங்க, குடத்தை எடுத்து தலை மீது வைத்துக் கொண்டு சுழன்று ஆடக்கூடியது குடமாடு கூத்துன்னு பேரு. குடமாடு கூத்தன் என்கிற பெயர் கண்ணனுக்குரியது. ஓவியர்கள் நீர் எடுப்பதற்கு ஆற்றங்கரைக்கு வரும்போது மண்பானை தானே, அதை எடுத்து தலையில வச்சுட்டு இவன் டான்ஸ் ஆடுவான். அந்த பெண்கள் எல்லாம் பயப்படுவாங்க, ஐயோ கீழே போட்டு குடத்தை உடைச்சிடாத, எங்க அம்மாவுக்கு பதில் சொல்ல முடியாது,
அப்படின்னு அவங்கள பயமுறுத்தி விளையாடுறது ஒரு விளையாட்டு அவனுக்கு. அந்த குடத்தை தலை மேல வச்சு ஒண்ணு மேல ஒண்ணு அடுக்கி அப்படி எல்லாம் இன்னைக்கு அந்த கிராமிய நடனங்கள் அங்க உண்டு. வட இந்தியால குடத்தை வச்சு ஆடுறது உண்டு. அப்ப அந்த குடமாடு கூத்தன். இன்னொரு பொருள் என்ன? காலி குடம் என்பது மனித உடல். இந்த வெறும் உடலுக்குள் ஆன்மாவை புகுத்தி அது இந்த விளையாட்டை விளையாடுறவன் அவன் தான். அதான் குடமாடு கூத்தன். அப்படி குடமாடு கூத்தன் குடங்கள் தலை மீது எடுத்துக்கொண்டு சுழல ஆடி, அப்படி சுழன்று ஆடி அன்று என்று கிருஷ்ணாவதாரத்தின் போது ஆடியது யார்? அத்தடங்கடலை மேயார் தமக்கு. மேயார் என்றால் அங்கு வசிப்போர், மேவுபவர். தடங்கடலில் மேய்பவன், உரைபவன் யாரு? நாராயணன். மகாவிஷ்ணுவாக அவர் பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்கிறார். அவரேதான் அன்று என்று கிருஷ்ணாவதாரத்தின் போது குடங்களை தலை மீது எடுத்துக்கொண்டு சுழல ஆடியவர். அப்பேற்பட்டவர் தமக்கு நிழலும் அடி தாரும் ஆனோம். எதற்காக அப்படி ஆனீர்கள்? வல்வினையை தீர்க்க வேண்டி இதுவே சிறந்த வழி என்று உணர்ந்து, வழியும் அறிவோமாய், அழகும் அறிவோமாய்ங்கிறத அப்படிதான் நம்ம பொருள் எடுக்கணும். வழியும் அறிவோமாய் நாங்க என்ன செய்தோம்? அன்றைக்கு குடமெடுத்து ஆடிய இது பார்க்கடலில் பள்ளி கொண்டு இருக்கக்கூடிய பெருமானுக்கு நிழலும், அவன் நிழல் ஆனவன் என்ன அர்த்தம்? அவன் எங்க போனாலும் அவன் கூடயே போவோம், அவன் எங்க இருந்தாலும் அவன் கூடயே இருப்போம். அதான நிழல். நிழல் உடலை விட்டு பிரியாது, ஆகவேதான் நிழல் ஆனோம். அப்படி பார்த்தா கூட நிழல் உடலை விட்டு கொஞ்சம் விலகிதான் இருக்கு. உடலை விட்டு பிரியாட்டிலும் கூட உடலோட ஒட்டி இருக்காத நிழல் உடலுக்கு வெளியில தானே இருக்கும், இன்னும் கொஞ்சம் க்ளோஸ் ஆகும். அடி தாரும், தாரும் என்றால் அடியில இருக்கிற ரேகை, பாதங்கள்ல இருக்கிற ரேகை போல அவன் திருவடியில ஒட்டிக்கிறோம் அப்படின்றாங்க. நிழலும் அடி தாரும் ஆனோம். அவனுடைய நிழல் போல அவனை விட்டு விலகாமலும், அவன் திருவடிகளில் இருக்கக்கூடிய ரேகைகள் போல அவன் திருவடிகளில் ஒட்டி கொண்டும் நாங்கள் இருக்கிறோம். இந்த ஒயிட், கிரேட் ஒயிட் ஷார்க் அதை சொல்லுவாங்க. அது அப்புறம் என்ன, இந்த கிரீன் ஷார்க்னு ஒண்ணு உண்டு. இந்த மாதிரி சில சுறாமீன் வகைகள்ல அது கூடயே ஒரு 4 ஃபிஷ் அது எங்க போனாலும் நீந்திக்கிட்டே போகும். கரெக்டா அதுக்கு கீழே பைலட் மாதிரி போய்கிட்டே இருக்கும். அதோட சாப்பாடு என்ன கிடைச்சி சாப்பிட்டாலும் அதுல இருக்கிற மீதியை சாப்பிடுற மாதிரி. அது எப்போதும் அது கூடயே இருக்கும். 4 மீன் அது கூடயே எஸ்காட் மாதிரி போயிட்டு வரும். அப்படிப்பட்ட ஒரு ஆள் மாதிரி நாங்க எங்க போனாலும் பெருமாள் கூடயே இருப்போம். அடி தாரும், அவன் திருவடிகளில் ஒட்டி கொண்டவனாக எப்போதும் இருப்போம் அப்படின்னு சொல்றார். அது எதற்காக அப்படி இருப்பாய்? என் வல்வினையை தீர்க்க வேண்டி இதுவே சரியான வழிமுறை என்று அறிந்து கொண்டு அவன் திருவடி நிழலை விட்டு நீங்காமல் அவன் திருவடியில் ஒரு ரேகை போல நாங்களும் ஒட்டி கொண்டிருப்போம் அப்படின்னு அவர் சொல்றார். அப்போ வழிமுறையை கண்டுபிடிச்சாச்சு, வல்வினையை தீர்ப்பதற்கு வழிமுறையை கண்டுபிடிச்சு. சரி, இப்ப அடுத்த பாட்டுல என்ன பிரச்சனை? இறைவன் அழைத்து திருவடியில ஒட்ட வச்சுக்கிட்டான்னா நெஞ்சு என்ன வேலையை செய்யும்? அதான் அடுத்த பாட்டுல சொல்றார். தமக்கு அடிமை வேண்டுவார். 2 பொருள் எடுக்கணும். தமக்கு அடிமை வேண்டுவார் அப்படின்னா, தமக்கு எனக்கு அடிமை வேண்டுதல் என்றால் நான் யாருக்கு அடிமையாக இருக்கணும்னு நினைக்கிறேனோ, எனக்கு அடிமை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் வருது. தமக்கு அடிமை வேண்டுவார், தான் அடிமையாக வேண்டும் என்று எண்ணுபவர் அப்படின்னு அர்த்தம். ஒரு பொருள். தமக்கு அடிமை வேண்டுவார், தாம் அடிமையாக வேண்டும் என்று நினைப்பவர். தாமோதரனார் தமக்கு அடிமை செய் என்றால், சரி யாருக்காவது அடிமையாகணும்னு நினைக்கிறேன் இல்லையா, தாமோதரன். தாமோதரன் என்ன அர்த்தம்? கயிற்றினால் கட்டப்பட்ட வயிறு உடையவன். உதரன வயிறு, தாமம்னா கயிறு, தாம உதரன். இவ யசோதைய அவனை கைத்தால கட்டி போடுறா இல்லையா, இடுப்பை சேர்த்து கட்டி போடுறான், அதுதான் தாமோதரன் பேரு. அப்ப அந்த தாமோதரனார் தமக்கு அடிமை செய், நல்ல வார்த்தையை கவனிங்க, தாமோதரனார் தமக்கு அடிமை செய் என்றால் செய்யாது. அப்படி அதாவது நான் யாருக்காவது அடிமையா இருக்கணும் அப்படின்னு நினைச்சா நெஞ்சு நினைக்குது, நம்ம யாருக்காவது அடிமையா இருக்கலாமே. இருக்கலாம்ப்பா, தாமோதரனார் இருக்கிறார், அவருக்கு நீ அடிமையாக இரு அப்படின்னு சொன்னா இருக்க மாட்டேங்குது. என்ன செய்யுது? எமக்கு என்று, எமக்கு என்றால் இந்த இடம்தான் வைணவத்தினுடைய இன்னொரு முக்கியமான விஷயம் இங்க பேசப்படுவது. பாரதந்திரியம், ஸ்வதந்திரியம்
ரெண்டு உண்டு. ஸ்வதந்திரியம் அப்படின்னா சுவாதந்திரியம்னு எழுதுவாங்க. அதை எழுதும்போது சுவாதந்திரியம்ங்கிறதுல இருந்துதான் சுதந்திரம்ங்கிற வார்த்தை வருது. சுவாதந்திரியம் என்றால் தானாகவே இயங்குதல், தற்சார்பு உடையது, தானே தனக்குரிய அனைத்தையும் நிகழ்த்தி கொள்வது, இன்னொன்றை சார்ந்து நில்லாதது சுவாதந்திரியம். ஸ்வ தன்னை, தந்திரிய இயல்பு, தன்னியல்பில் செயல்படுவது அது. பாரதந்திரியம் இன்னொன்றை சார்ந்து செயல்படுவது, அதற்கு தானா செயல்பட முடியாது. உதாரணமா ஒரு கார் ஓடுதுன்னு சொன்னா கார் அழகா ஓடும், நீங்க திருப்பினா திரும்பும், ஏறி இறங்கும், பின்னாடி வரும், விளக்கு வெளிச்சம் வரும், உள்ள குளிர்ச்சி ஏசி போட்டா குளிரும், உள்ள பாட்டு பாடும், விளக்கு எரியும். ஒரு கார்ல எதெல்லாம் இருக்கு. ஆனா இது அனைத்தையும் யாராவது செய்தால்தான் அது கார் அதை செய்யும். அப்ப காருக்கு டிரைவர் இருந்தால்தான் கார் செயல்படும். அதுதான் பாரதந்திரியம். காருக்கு எல்லாம் இருக்கு, ஆனா அதை செயல்படுவ ஒருத்தன் வேணும். சுதந்திரியம் மனிதனுடைய இருதயம். மனித இருதயம் மனிதனுடைய கண்ட்ரோல்ல இருக்கா? நீங்க நினைச்சா உங்க இருதய துடிப்பை கண்ட்ரோல் பண்ண முடியுமா? கொஞ்சம் ஒரு இன்னைக்கு நைட் வேணா இருதய துடிப்புக்கு ரெஸ்ட் கொடுக்கலாமே நம்ம, அப்படி நினைக்க முடியுமா? மனிதனுடைய ஜீரண உறுப்புகள், நீங்க ஜீரணத்தை 1 மணி நேரம் தள்ளி போட முடியுமா? சாப்பிட்டுட்டு இப்ப ஜீரணிக்க வேண்டாம்ப்பா, ஒரு 1 hour வெயிட் பண்ண, அதுக்கப்புறம் ஜீரணிச்சுக்கோ சொல்ல முடியுமா? இதெல்லாம் தன்னியல்பா நடக்கக்கூடியது. அங்க எங்கேயுமே எதையும் சார்ந்து கிடையாது. இப்ப பாரதந்திரியம் சுவாதந்திரியம்னு சொல்லும் போது அதை கொண்டு எல்லா பொருட்களுக்கும் போட்டு பாக்குறாங்க. சேதனம் அச்சேதனம் ஆகிய பொருட்களுக்கு போட்டு பாக்குறாங்க. இந்த பொருள் தானாகவே இயங்க முடியுமா? தானாகவே உருவாகியிருக்க முடியுமா? முடியாது. இறைவனால் உருவாக்கப்பட்டது, இறைவனால் இயங்குவது. அப்ப இது பாரதந்திரியம், இறைவனை சார்ந்திருப்பது. ரைட். ஆன்மாவிற்கு வா. நெஞ்சு. நெஞ்சு என்பது ஆன்மா, உயிர், எப்படி வேணாலும் பொருள் எடுத்துக்கங்க. இந்த உயிர் அல்லது இந்த ஆன்மா தனித்து இயங்குவதா? தன்னியல்பில் அதால இயங்க முடியுமா கேட்டா முடியாது. ஆனா என்ன சொல்லும் அந்த நெஞ்சு? நான் சுவாதந்திரியம் உள்ளவன்னு நெஞ்சு உங்களுக்கு சொல்லும். நீ இறைவனுடைய விருப்பத்தின் பேரில் தான் இருக்கிறாய், இறைவன் தான் உன்னை கட்டுப்படுத்துகிறான் அப்படின்னு சொன்னா நீ பாரதந்திரியம் உள்ளவங்க தான், நீ சுவாதந்திரியம் உனக்கு கிடையாதுன்னு சொன்னா நெஞ்சு கேட்காதான். நெஞ்சு என்ன சொல்லுமா? எனக்கு, என்னுடைய, அதான் மகத், அகத்திலிருந்து பிறப்பது மகத், அதைத்தான் நெஞ்சு பேசும். அதான் இவர் சொல்றாரு, தாமோதரனுக்கு அடிமை செய் என்றால் செய்யாது, எமக்கு என்று சுவாதந்திரியம், நானே எனக்கு, எனக்கே தெரியும் நான் யாருக்கு அடிமையா இருக்கணும், எனக்கே எல்லாம் தெரியும். எமக்கு என்று தாம் செய்யும் தீவினைக்கே தாழ்வுருவர் நெஞ்சினார். நெஞ்சுங்கிறத மரியாதையோட சொல்ற மாதிரி நக்கல் அடிக்கிறாரு. இந்த நெஞ்சினார் இருக்காரு, எல்லாம் தெரிஞ்ச ஏகாம்பரம் அப்படின்னு ஒருத்தர் சொன்னோன்னா என்ன அர்த்தம்? அவர் நிஜமாவே எல்லாம் தெரிஞ்சவரா? ஒண்ணும் தெரியாம அவன் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுறான். அப்ப நக்கலுக்கு தான் அந்த வார்த்தையை சொல்றோம். அப்ப தாழ்வுருவர் நெஞ்சினார். இந்த இடத்துல தாழ்வுறுதல் என்றால் ஒன்றில் போய் இப்படி இருக ஊன்றி நிக்கிறது. எல்லாம் என்னாலதான் செயல்படும் நினைச்சுக்கிட்டு தீவினையிலேயே போய் எப்போதும் நிக்கக்கூடியது நெஞ்சின் இயல்பு. அடிமை செஞ்சு இறைவனுக்கு அடிமை செய், அதன் மூலமாக உனக்கு நன்மை கிடைக்கும்னு சொன்னா அதை செய்யாம எனக்கு எல்லாம் தெரியும், நான் ஏன் யாருக்கும் அடிமையா இருக்கணும்னு டைலாக் விட்டுக்கிட்டு நேர போய் பழையபடி தீவினையை போய் முடியக்கூடியதான் நெஞ்சினுடைய இயல்பு. இந்த நெஞ்சை வச்சுக்கிட்டு நான் என்ன செய்ய முடியும்? இங்க இந்த உலகத்துல இங்கு யாது யாம் செய்வது இவ்விடத்து, இந்த பூமியில இந்த இடத்துல நான் என்ன செய்ய முடியும் இந்த நெஞ்சை வச்சுக்கிட்டு? ஏன்னா நெஞ்சின் இயல்பு சொன்னா கேட்காது. இறைவனது திருவடிகளை அடையணும்னு சொல்லி அடிமை வேண்டுவார். இப்போ இதை இப்படியே மாத்துங்க, தாமோதரனார் தமக்கு அடிமை வேண்டுவார், தமக்கு அடிமை செய் என்றால் செய்யாது. இறைவனே சொல்றான், தமக்கு அடிமை வேண்டுவார் அப்படின்னு சொன்னா நான் விரும்புறேன் அடிமை செய்யணும்னு, ஆனா என் நெஞ்சு விரும்ப மாட்டேங்குது, அப்படி சொல்றோம் இல்லையா? இறைவன் உனக்கு ஆணையிடுறாரு, எனக்கு நீ அடிமையாக இருன்னு சொல்றாரு. அப்படி இருந்தாலும் அதனாலதான் இறைவன் வலிய ஆட்கொள்கிறார்.
ஏன் சோதனைகளை உண்டு பண்ணுகிறான்? நெஞ்ச பழக்கிறதுக்கு தான் இறைவன் அதை செய்யறது. அதான் இங்க வருது. தாமோதரனார் என்ன சொல்றார்? தமக்கு அடிமை செய் வேண்டுவார், எனக்கு நீ அடிமையாக இரு என்று கேட்டுக்கொள்ளுகிறார். எனக்கு நீ அடிமை செய் என்று சொல்லுகிறார். அதை செய்யாமல் இந்த நெஞ்சு எமக்கு என்று நான் தனித்திருப்பவன் அப்படின்னு அவர்கிட்ட டைலாக்க விட்டுட்டு தீவினையிலேயே கொண்டு போய் என்னை செருகி வைக்குது. என் நெஞ்சு இதை வச்சுட்டு நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு கையறு நிலையா பாடுறேன். அது என்ன? தாமோதரனார் கயிற்றினால் கட்டப்பட்டவன் இறைவன். இந்த இடத்துல அவன் சௌலபியன். அதுக்குதான் தாமோதரனார்ங்கிற பேர் வருது. எப்பா நீ நினைக்கிற நீ இறைவனுக்கு அடிமையாக வேண்டும் என்றால் அடிமைப்படுத்துபவன் கொடுமைக்காரனா இருப்பான்னு நினைக்காத. உனக்கு ரொம்ப அணுகுவதற்கு எளியவனாக, ரொம்ப பிரியமுள்ள ஒரு தகப்பன் போல இருப்பான். தகப்பனுக்கு மகன் அடிமை போல பணி செய்யணும், அப்படித்தான் சொல்லியிருக்கு. அப்ப தகப்பனாகப்பட்டவன் தன் மகனை அடிமை மாதிரியே ட்ரீட் பண்ணுவானா? ஒரு பிரியத்தோட தானே நடத்துவான். அத மாதிரி நடத்தக்கூடியவன். அதுக்கு உதாரணம் எதை சொல்றோம்? யசோதை கையால பரதெய்வமாக விளங்கும் அந்த தெய்வம் யசோதையின் கயிற்றினால் கட்டப்பட்டவனாக பிறந்திருக்கிறான். அவ்வளவு எளிமையானவன். அவனுக்கு அடிமைப்பட்டால் உனக்கு நல்ல கதிதான் கிடைக்கும். அதனாலதான் தாமோதரனார்ங்கிற வார்த்தையை போடுறாரு. தமக்கு அடிமை வேண்டுவார் தாமோதரனார் அப்படின்னு அந்த சொல்லும் போதே இறைவனது சௌலபியத்தை அண்டர்லைன் பண்ணிடுறார். அடுத்த பாட்டுல இன்னும் சுவாரஸ்யமாக்குறார். யாதானும் தேருமா செய்யா அசுரர்களை, யாதானும் எதையாவது ஒரு விஷயத்தையாவது தேருமாறு செய்யாத, அந்த ரெண்டு சொல்லுலை லாஸ்ட் இத எடுத்துருங்க. அது மீட்டருக்காக கட் பண்ணியிருக்காரு. தேருமாறுங்கிறத தேருமா, செய்யாது அல்லது செய்யாத, அல்ல லாஸ்ட் எழுத்த கட் பண்ணிட்டாரு. ஏதாவது உருப்படியா தேருங்கிற மாதிரி ஒரு விஷயத்த கூட செய்யாத அசுரர்களை, உலக நன்மைக்கு இன்னத்தை செஞ்சான், பிறருக்கு இப்படி உதவி பண்ணா, எந்த மாதிரியும் ஒரு தேரும் விஷயம் ஒண்ணு கூட செய்யல. யாதானும் தேருமா செய்யா அசுரர்களை நேமியால் சக்கராயுதத்தால் பாறு ஆக்கினான் பால். பாருனா துண்டு துண்டா ஆக்குறது. ஒரு காரியமும் உருப்படியாக செய்யாத, ஒரு காரியமும் பிறருக்கு பயனுள்ள விதத்தில் செய்யாத அசுரர்களை தனது சக்கராயுதத்தால் துண்டு துண்டாக நறுக்கி போட்டவன் அவன் பால். அவனை சார்ந்து யாதானும் நேர்ந்து அணுகா ஆறுதான் என்கொலோ. அப்படிப்பட்டவனை சார்ந்து அவனுக்கு எதையாவது நேர்ந்துன்னு என்ன, நம்ம நேர்த்தி கடன்னு சொல்றோம் இல்லையா, அது இல்லை. அவனிடத்தில் செல்ல வேண்டும் என்கிற ஒரு நேர்ந்து என்றால் இந்த இடத்துல ஒரு மன உறுதி அப்படின்னு அர்த்தம். அவனோடு சேர வேண்டும் என்கிற மன உறுதி கொண்டு அவனை அணுகாத ஆறுனா வழின்னு அர்த்தம். அணுகா ஆறுதான் என்கொலோ. அப்படிப்பட்டவனை சென்று சேராமல் இருப்பதுதான் என்ன ஆச்சரியம். ஏன் அவனை போய் சேர மாட்டேங்கிற? ஒண்ணுத்துக்கு உதவாதவனெல்லாம் அவங்க துண்டு துண்டா வெட்டி போடுறத பாக்குறல்ல. அப்படி இருந்தும் ஏதாவது ஒரு மன உறுதியோட இந்த 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 என்ன சொல்றது, இந்த பிறவி நல்லா இருக்கணும்னு ஒரு உறுதியோட இரு. அதுக்காக அவனை போய் வேண்டிக்கோ. அடுத்த பிறவி நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கோ. எனக்கு பிறவியே ஏதாவது ஒன்ன நேர்ந்துகிட்டு அவனை போய் பிடி. அப்படி பிடிக்காம இருக்கியே, என்ன ஆச்சரியம்? ஏன் அது ஆச்சரியங்கிறாரு? யாதானும் ஒன்று அறியில் தன் உகக்கில் அணுகா ஆறுதான் என்கொலோ. ரெண்டு இடத்துலயும் அதை கொண்டு கூட்டணும். ஏன்னா நெஞ்ச பார்த்து சொல்றாரு இத. யாதானும் ஒன்று அறியில் தன் உகக்கில் அணுகா ஆறுதான் என்கொலோ. நெஞ்ச பார்த்து அவர் என்ன சொல்றாருன்னு கவனிங்க. இதுதான் நம்ம பேசின முதல்ல சொன்ன விஷயத்தினுடைய பொருள். யாதானும் ஒன்று அறியில், ஒன்றை அறிகிறாய், எதையாவது ஒன்றை பற்றிய அறிவை வளர்த்துக் கொள்ளுகிறாய் இல்லையா? யாதானும் ஒன்று அறியில் தன் உகக்கில், தன் இயல்பாக மகிழ்ச்சி. உகத்தல் என்றால் என்ன? மகிழ்ந்திருத்தல். அப்போ அறிவை, ஒரு விஷயம் குறித்து, ஏதாவது ஒரு விஷயத்தை குறித்த அறிவை வைத்திருக்கிறாய். இப்ப ஒண்ணும் இல்ல, குறைந்தபட்சம் நீங்க ஒரு குழந்தைக்கு என்ன அறிவு இருக்குன்னு பாருங்க. தனக்கு பசிச்சா சாப்பிடணும், பசித்தால் அழுது தனக்கு உணவை கேட்க வேண்டும்ங்கிற ஒரு அறிவு அந்த குழந்தைக்கு இருக்க இல்லையா? கொஞ்சம் வளர்ந்த குழந்தையா இருந்தா இது அம்மா இது அப்பா
இது வேண்டுவார் இது வேண்டாதவர், அந்த அறிவு இருக்கே. அப்போ ஏதோ ஒரு அறிவு இருக்கு. யாதானும் ஒன்று அறியில் ஒன்றை அறிகிறாய் ஞானம். தன் உகக்கில் தன்னியல்பில் உகந்து மகிழ்ந்து இருக்கிறாய் ஆனந்தம். ஞானம் ஆனந்தம் ஆகிய இரண்டும் உன்னிடத்தில் இருக்கிறது நெஞ்சே. நேர ஆன்மாவை இந்த இடத்துல நெஞ்சேன்னு சொல்றது ஆன்மாவை குறிக்கிறது. ஆன்மாவே அப்படிப்பட்ட நீ யாதானும் நேர்ந்து அணுகா ஆறுதான் என்கொள்ளோ. எதையாவது ஒன்றை பற்றி கொண்டு, ஒன்று ஞானத்தை பற்றி கொண்டு அவனிடத்துல போ, இல்லையா மகிழ்ச்சியை பற்றி கொண்டு அவனிடத்துல போ. ரெண்டுமே போகாம இருக்கியே, என்ன ஆச்சரியம் இது? உனக்கே ரெண்டு தானே இருக்கு, அறிவு மகிழ்ச்சி இருக்கு, ரெண்டையுமே அவன்கிட்ட போறீங்க, ஏதாவது ஒன்ன தேடியாவது அவன்கிட்ட போயா அப்படின்னு அவர் மனசை சொல்ற இடம் இதுதான். அப்படி எதுக்கும் எதையும் செய்யாத ஆட்கள் அவன் என்ன பண்ணியிருக்கான், யாதானும் தேருமா செய்யா, ஏதாவது உருப்படியா செய்யாத அசுரர்களை நேமியால் பாறுபாறு ஆக்கினான். அவன் ஒண்ணுத்துக்கும் இல்லாம உன்னை துண்டு துண்டா ஆக்கி போடும். அப்படின்னு என்ன அர்த்தம், துண்டு துண்டாக ஆக்குதல், உன்னை பிறவி பிறவியாக மீண்டும் பிறக்கச் செய்தல், ஆன்மாவை திரும்ப திரும்ப பிறக்கச் செய்தலுக்கு தான் நீ ஆக போற கடைசியில. ஏன்னா அதுதான் சக்கரம், சுழற்சி. அதனாலதான் நேமியால் பாறுபாறு ஆக்கினான். அந்த சுழற்சிக்கு உன்னை திரும்ப உள்ளாக்க போறான். அப்படி செய்யக்கூடியவன்ட்ட அவன் ஆன்மாவின் இயல்பை உணர்ந்து ஒன்று அறியில் தன் உகக்கில் ஒன்றை அறிவதும் மகிழ்வதும் ஆகிய இயல்பை கொண்ட உனது மன நெஞ்சே, நீ அதை உணர்ந்து அவனிடத்துல போய் அவனை சரணடையாததுதான் என்ன ஆச்சரியம் அப்படின்னு மனதை சொல்றார். நீலாளி நீலாளி சோதியாய், நீல ஆழி சோதியாய்னு சொல்லணும். நீலக்கடல் போன்ற வடிவுடையவனே, ஒளி வீசுபவனே, நீலக்கடல் போல் ஒளி வீசுபவனே. அதான் நீலங்கிறதுதான் குறைதல் விகாரமாகி நீல்னு வருது. நீல் ஆழி சோதியாய், ஆதியாய், நீலக்கடல் வண்ணனே, அனைத்திற்கும் ஆதி மூலமாக வழங்குபவனே, எம்பால் என்னை என்மேல் அது எனக்கு தொல்வினை கடியும் நீதியாய், என்பால் என்மேல் மனம் வைத்து என்னுடைய தொல்வினை, நான் பல காலங்களாக சேர்த்து வைத்த, பல பிறவிகளாக சேர்த்து வைத்த எனது வினைகளை எல்லாம் கடியும் நீதி உடையவனே. இந்த இடத்துல நீதிங்கிறது ரைட்ஸ், அவனுக்கு தான் அந்த ரைட்ஸ் உண்டு. இப்போ திருப்பரங்குன்றம் மலையில் தீபம் ஏற்றலாம்னு நீதிபதிகள் தான் தீர்ப்பு சொல்லணும், அவங்களுக்கு தான் அந்த அதிகாரம் இருக்கு. இப்ப ராஜகோபாலன் திருப்பரங்குன்றம் மலையில் தீபம் ஏற்றவும் அப்படின்னு சொன்னா உடனே கவர்மெண்ட் போய் அரசாங்கம் போய் ஏற்றிருமா? ஏன் அதே தான் அவங்க சொல்றதுதான் நானும் சொன்னேன். தம்பி நீ சொன்ன, ஆனா உனக்கு அதிகாரம் கிடையாது. அவர்கள் அதிகாரத்தில் இருப்பவர்கள் அவர்கள் சொன்னால செல்லுபடியாகும். அப்ப தொல்வினை கடிதும் என்று சொன்னால் அந்த தொல்வினையை கடியும் வலியுடையவன், அதை செய்யும் அதிகாரம் படைத்தவன் அவன். அதனாலதான் தொல்வினை கடியும் நீதியாய்ங்கிற வார்த்தையை போடுறாரு. நீதிக்குத்தான் அதிகாரம் உண்டு இல்லையா? அப்ப நீதி அதிகாரம் என்பது அந்த தொல்வினையை கடிவதற்கு, தொல்வினையை இல்லாமல் ஆக்குவதற்கு வேற யாருக்கும் அந்த அதிகாரம் கிடையாது. அந்த அதிகாரம் இருக்கிறது பரதெய்வம் மட்டும்தான். சோ தொல்வினை கடியும், எம்பால் தொல்வினை கடியும் நீதியாய், அப்படிப்பட்டவனே. யாம் யாம் நின் சார்ந்து நின்று, நான் உன்னை சார்ந்து நின்று, அதாவது உன்னை சரணடைந்து நின்று, பால் ஆழி நீ கிடக்கும் பண்பை, பால் கடலில், அதான் பால் ஆழி, பார்க்கடலில் நீ கிடக்கும் பண்பையும், அந்த அந்த பண்பைன்னா அந்த இடத்துல அந்த அழகை கேட்டேயும் கால் ஆழும். அதை கேட்டவனே என் கால்லாம் நடுங்குது. உன்னுடைய பார்க்கடலில் நீ பள்ளி கொண்டிருக்கிற அழகை நான் கேட்டவுடன் கால்கள் நடுங்குகின்றன. நெஞ்சு அழியும், நெஞ்சு என்ன ஆகுது, அப்படியே வெலவெலத்து போகுது, அதால சிந்திக்க முடியல. கண் சுழலும், என் கண்ணுக்கு பார்வையே இல்லை, என்னமோ கண்ணு சுழலுது. அப்ப இந்த இடத்துல என்ன பொருள், இந்த வார்த்தையை கவனிங்க. போன பாட்டுல என்ன சொன்னாரு, எதையுமே செய்யலன்னு சொன்னாரு. அப்ப இந்த பாட்டுல என்ன சொல்றாரு, எது ஞானம் என்று சொல்லுகிறார். யாதானும் ஒன்று அறியல்னு சொன்னார்ல போன பாட்டுல, அறிய வேண்டியது என்ன, பாலாளி நீ கிடக்கும் பண்பை அறிய வேண்டும். அப்படி அறிங்கும் போது என்ன நடக்கும், எப்படி அறியணும், அதை உள்ள வாங்கணும்.
அதை உள்ளே வாங்கும்போது கால்கள் தளர்ந்து நெஞ்சு அப்படியே படபடப்பாகி கண்கள் எல்லாம் செருகி, இது எத்தனையும் மயக்க நிலை. இறைவனது அருளில் அப்படி மயங்கி நிற்கணும். அப்படி நின்னாதான் தொல்வினை கடியும் நீதியான அவன் வந்து அருள் புரிவான். அப்ப இந்த இடத்துல இறைவனுக்கு எப்படி அணுகணும்னு சொன்னாரு. அடுத்த பாட்டுல எப்படி சொல்றாரு பாருங்க. அன்று கை வன் உடையால், புடையால் என்றால் புடைத்தல், புடைத்தல்னா அடித்தல்னு அர்த்தம். மைய புடைத்தான்னு சொல்றாங்க இல்லையா, இப்போ அந்த வார்த்தை இருக்குல்ல, புடைத்தல்னா அடித்தல். வன் கையால், அவன் கை எப்படிப்பட்ட கை? அழகிய கை. அழகிய கைனா மென்மையா இருக்கும்னு நினைச்சிடக்கூடாது நீங்க. அதனாலதான் கை வன்புடை, அது வலிமை மிக்க கை, அழகான கை. அந்த கையால அடிச்சான். யார? பொன் பெயரோன், தங்கத்தின் பெயருடையவன். யாரு? ஹிரண்யன். ஹிரண்யம்னா தங்கம். தங்க நிறத்துல இருக்கிறதுனால அவனுக்கு பேரு ஹிரண்யன். இரணியனை அடித்தான். பொன் பெயரோனாகிய இரணியனை அடித்தான். எப்படி அடிச்சான்? வாய் தகர்த்து, வாயையே உடைச்சிட்டான். அடிச்சு அவன் வாயை உடைச்சு மார்பு இடந்தான், மார்பை பிளந்தான். இப்படி எல்லாம் செஞ்சா அவன் கொடூரமானவன் நினைச்சிடாதீங்க. அன்று அம்கை வன்புடையால் பொன்பெயரோன் வாய் தகர்த்து மார்பிடந்தான். அன்புடையன் அன்றே அவன். அவன் மிகுந்த அன்புடையவன் இல்லையா? இவ்வளவு கொலை தொழில் செய்தவன் மிகுந்த அன்புடையவன். ஞாபகம் வச்சுக்கோங்க. வன்புடையான் வலிமையான அடிய கொடுத்து வாயை உடைச்சு நெஞ்ச கீறி பழந்திருக்கான். ஆனா அவன் அன்புடையவன், மறந்துடாதீங்க. அன்புடையவன் அன்றே அவன். அவன் நின்றும் இருந்தும் கிடந்தும் திரி தந்தும் ஒன்றும் ஓவு ஆற்றான். ஓவு ஆற்றான்னா ஓய்ந்திருக்க மாட்டான். ஒரு இடத்துல நின்று இருப்பான், ஒரு இடத்துல கிடந்து இருப்பான், ஒரு இடத்துல இருந்து அமர்ந்த கோலம், கிடந்து பள்ளி கொண்ட கோலம், நின்ற கோலம், திரிதந்து காலை உயர்த்தி உலகை அளந்திருக்கக்கூடிய அந்த கோலம், அதாவது திரிதல் தான் திரிதந்து. இப்படி எல்லா விதத்திலையும் அவன் எதையாவது செஞ்சுக்கிட்டே இருப்பான். ஓய்வே அவனுக்கு கிடையாது. ஒன்றும் ஓய்வு ஆற்றான் தான் ஓவு ஆற்றான். ஓய்வு எடுத்துக்கிட்டே இருக்க மாட்டான். எதையாவது செய்து இறைவன் இயக்கத்தில் இருக்கிறான், இறைவன் இயங்கிக் கொண்டே இருப்பான்னு சொல்றதுதான் இந்த அர்த்தம். அப்பேற்பட்டவன் ஒரே இடத்துல இருப்பான் ஐயா. இன்னும் அவன் எங்கேயாவது போயிட்டே இருப்பான், நிற்பான், படுப்பான், கிடப்பான், எந்திரிப்பான்ற, எங்கேயாவது திரிவான்ற, ஒரு இடத்துல சும்மாவே இருக்க மாட்டான், ரெஸ்ட்னு ஒரு நிமிஷம் உட்கார மாட்டான்னு சொல்ற. அப்படிப்பட்ட இறைவன் என் நெஞ்சை விட்டு அகல மாட்டான். எவ்வளவு காண்றான். அதான் இறைவன். செயல் புரிந்து கொண்டும் செயல் புரியாமல் இருத்தல். அதைத்தான் திரும்ப திரும்ப கீதையில கண்ணன் சொல்றான். எல்லாவற்றையும் நானே தான் செய்கிறேன், நான் எதையும் செய்யாமலும் இருக்கிறேன் தான். அதான் இங்க சொல்லக்கூடியது. என் நெஞ்சு அகலான், என் நெஞ்சை விட்டு போகமாட்டான். ஆனா எல்லா இடத்துலயும் திரிவான், எல்லா இடத்துலயும் ஒரு இடத்துல நிற்பான், ஒரு இடத்துல உட்கார்ந்துருப்பான், ஒரு இடத்துல படுத்திருப்பான், எதையாவது செஞ்சுக்கிட்டே இருப்பான். ஆனா என் நெஞ்சை விட்டு அகல மாட்டான். என் நெஞ்சு அகலான். எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. அப்ப என்ன அர்த்தம்? இதுக்கு எதுக்கு இரணியன் இது வருது? இரணியன் எப்படி அந்த நரசிம்மரை சந்திக்கிறான்? அவன் ஒரு கேள்வி கேட்கிறான். எல்லாவற்றுக்குள்ளும் அந்தர்யாமியாக விஷ்ணு இருக்காருன்னு சொல்றியே, இதோ இந்த தூணுக்குள்ள இருக்கிறானா? இருக்கிறான். தூணிலும் இருக்கிறான், துரும்பிலும் இருக்கிறான். அதுக்கு முன்னாடி என்ன சொல்லுவான்? பக்தனாகிய என் நெஞ்சிலும் இருக்கிறான், உன் நெஞ்சிலும் இருக்கிறான்னு சொல்றான். நீங்க மெலட்டூர் பாகவதர் மேளாவுக்கு போனப்போ நான் இந்த பாட்டுல பிரகலாதன் சொல்றான், அவன் எங்க இருக்கான் ஹரி? இதோ வணங்கி கொண்டே இருக்கிறேனே, என் நெஞ்சில இருக்கான். அவனை ஒழிச்சிடணும்னு எப்ப பார்த்தாலும் நினைச்சுக்கிட்டே இருக்கிற உன் நெஞ்சிலும் இருக்கிறான்னு அந்த குழந்தை சொல்லுவான். உன் நெஞ்சிலும் இருக்கான்ல அவன். இவனுக்கு பயங்கர கோவம் வந்துருது. இப்படி எல்லாம் இதா பேசாத. அவன் எனக்குள்ள இருந்தான்னா நான் அவனை கண்டுபிடிச்சு ஆளை க்ளோஸ் பண்ணிருப்பேன் எப்பவோ. அவன் வேற எங்கேயும் ஒளிஞ்சிருக்கான். அவன் எங்கேயும் ஒளிய வேண்டாம், எல்லாத்துலயும் அவன் நிறைஞ்சிருக்கான். தூணிலும் இருக்கிறான், துரும்பிலும் இருக்கிறான். அப்படியா? இந்த தூண்ல இருக்கானா? இருக்கான். அப்பதான் அவன் வந்து அடிச்சு உடைக்கிறான். தூணுக்குள்ள இருந்து நரசிம்மம் வெளியில வருது. அப்போ இந்த இடத்துல என்ன பொருள்? அனைத்திற்குள்ளும் அந்தர்யாமியாக உறைந்திருக்கக்கூடியவன் இறைவன். அதனாலதான் அந்த வார்த்தையை சொல்றாரு. அவன் வெளியே வந்து என்ன செய்தான்? வாய் தகர்த்து மார்பு இடந்தான். ஆனா அவன் வெறும் கில்லிங் மெஷின் கிடையாது.
வெறும் கொலை தொழில் புரிவதற்கு வந்தவன் கிடையாது. அன்புடையன் அன்றே அவன். எதனால் அவன் வெளியில வந்தான்? பிரகலாதன் வைத்திருந்த அன்பினால் வெளியே வந்தான். பிரகலாதன் சொல்லிட்டானே, அனைத்திலும் இறைவன் உணைந்திருக்கிறான், இதிலும் இருக்கிறான் என் பக்தன் சொல்லிட்டான். அவன் அவன் நம்பிக்கையை நான் காப்பாத்தியே ஆகணும். நான் அங்கிருந்து வரேன், உள்ள இருந்து வரேன். அப்படித்தான் உள்ள இருந்து வரான். தூணுக்குள்ளேயே உட்கார்ந்து நரசிம்மன். பக்தன் சொன்னதுக்காக அவன் அப்படி வந்தான். அந்த அன்பு உடையவன் அவன். அப்படிப்பட்ட அன்புடையவன் தான் என் நெஞ்சிலும் இருக்கிறான், அந்தர்யாமியாக எனக்குள்ளும் உறைந்திருக்கிறான். அவன் வெளியில என்ன வேணாலும் செய்வான், அவனேதான் என் நெஞ்சுக்குள்ள உறைந்திருப்பான். எனக்கு மட்டும் இல்லப்பா, உனக்கும் அப்படித்தான். உன் நெஞ்சுக்குள்ளே அவன் உறைந்திருப்பான். அதுதான் அவர் இந்த இடத்துல சொல்றது. நின்றும் இருந்தும் கிடந்தும் திரிகந்தும் ஒன்றும் ஓவு ஆற்றான் என் நெஞ்சு அகலான். எவர் நெஞ்சிலும் இருந்து அகல மாட்டான். நாம தான் அவனை பார்க்காம விட்டுறோம். இவ்வளவு நாளா இங்கதான் இருந்திருக்கு, நம்ம கவனிக்கலன்னு எத்தனை பொருளை சொல்லியிருக்கோம். அப்படித்தான் அவன் நெஞ்சுக்குள்ள இருக்கான். அவன் எங்கேயும் போகமாட்டான். அதான் அந்த வார்த்தையை அவர் சொல்றாரு. அவனாம் அவன், அவனாம் இவனாம் உவனாம் மற்ற உம்பர் அவனாம். திருநெல்வேலி குசும்புங்கிறது நம்மாழ்வார்க்கு இப்படித்தான் வருது. அவன், அவன்னா யாரு? இறைவன். யார வேணாலும் போட்டுக்கோங்க. அவன், அவனாம். அவன் என்றால் சேய்மை சுட்டு, தள்ளி இருப்பவன், அங்க இருக்கிறவன், தூரத்துல இருக்கிறவன். அவனா அப்படின்னு கேட்டா, என் பக்கத்துல நிக்கிற ஒருத்தனை அவனான்னு கேட்பேனா? கேட்க மாட்டேன். தள்ளி இருக்கிறவனை காமிச்சு அவனா அப்படின்னு கேட்பேன். அவனாம், அவனாக இருப்பானோ? பக்கத்துல ஒருத்தன் இருக்கான். இவனா, இவனா இருப்பானோ? பக்கத்துலயும் இல்லாம தூரத்துலயும் இல்லாம நடுவால ஒருத்தன் நிக்கிறான். உவன். இந்த உவன்கிற பயன்பாடு தமிழ்நாட்டுல கிடையாது, ஆனா இலங்கையில உண்டு. சேய்மை, சேய்மை சுட்டு அவன், அண்மை சுட்டு இவன். ரெண்டுக்கும் நடுவுல இருக்கக்கூடிய மைய சுட்டு, அதாவது எப்படி சொல்றது, மத்தியஸ்தம், நடுவுல நிக்கிறவன் உவன் அப்படின்னு பேரு. அந்த உவன், உவனாம் அப்படி நடுவுல இருக்கிறவனா கேட்டு, மற்றும் உம்பர் அவனாம். உம்பர்னா உயர்ந்தவன் அர்த்தம், அனைத்திற்கும் உயர்ந்த நிலை. உம்பர்னா தேவர்கள்ங்கிற பொருள் உண்டு. இங்கே வந்து அனைத்திலும் உயர்ந்த நிலையில் இருப்பவன் அவனா என்று இராதே. இறைவன் தள்ளி இருக்கிறானா? இவன் அந்தர்யாமின்னு சொல்லிட்டல, அப்ப நமக்குள்ளேயே இருக்கானா? இவனா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க. அந்தர்யாமியாத்தான் அவனை வணங்கணுமா? இல்ல இறைவன் பரவடிவத்தில் இருக்கிறான், பரதெய்வமாக இருக்கிறான், வானத்துல இருக்கானா? இல்லைன்னா கொஞ்சம் விலகி இருக்கானா? இப்படி எல்லாம் பார்த்து பார்த்து நீ கன்ஃபியூஷனே படாத. அவனாம் அவனே என தெளிந்து. அவன் யார் தெரியுமா? யாரு அவன்? அவன்தான். புரியுதா? அவன் அவன்தான் அப்படின்னு தெளிவடைஞ்சு எவ்வளவு கிளியரா சொல்லிட்டாரு. அவன் அவனாம் என தெளிந்து எவ்வளவு அழகா விளக்கம் சொல்லியிருக்காரு பார்த்தீங்கல்ல. அவன் அவனாம், அவன் இவனாம், அவன் உவனாம், அவன் மற்ற உம்பர் அவனாம், அவன் என்று இராதே. அவன் அவனேயாம், அவன் அவனேதான். இது வந்து கேனோபனிஷத் வாசிச்சீங்கன்னா தெரியும். இறைவன் அது அதுவாகவே இருக்கிறது. பிரம்மம் பிரம்மமாகவே இருக்கிறது. பிரம்மம் என்னவாக இருக்கிறது? பிரம்மம் பிரம்மமாகவே இருக்கிறது. ஏன்? மற்ற எல்லாம் மாற்றத்துக்கு உட்பட்டது. இன்றைக்கு பாக்குற ராஜகோபாலன் நீங்க 5 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திருக்க முடியாது. 5 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு ராஜகோபாலன் வந்து இன்றைக்கு இருக்கிற ராஜகோபாலன் இருக்க முடியாது. ஆனா அப்ப நான் என்ன ஆயிட்டே இருக்கேன்? மாறிக்கொண்டே இருக்கிறேன். 5 வயது வரைக்கும் குழந்தை, 5ல இருந்து 10 வயது வரைக்கும் சின்ன பையன் அல்லது சின்ன பொண்ணு அப்படின்னு சொல்ல போறோம். 10ல இருந்து 15 வயசு வரைக்கும் வரும்போது ஒரு சிறுவர், சிறார்ங்கிற பருவத்துக்கு வருவீங்க. அப்புறம் இளைஞருங்கிற பதத்துக்கு வருவீங்க. அப்புறம் இளந்தாய், இளந்தந்தைங்கிற நிலைக்கு வருவீங்க. அப்புறம் நடுத்தர வயதுக்கு வருவீங்க. அப்புறம் முதிர்ந்த வயதுக்கு வருவீங்க. அப்ப இந்த மாற்றங்கள் எல்லாம் நிகழக்கூடிய ஒரு விஷயத்த, அதுக்கு ஸ்டேட்னு ஒண்ணு மாறிட்டே இருக்கும், நிலை மாறிட்டே இருக்கும். ஆனா பிரம்மம் பிரம்மமாகவே இருக்கிறது. பிரம்மத்தின் நிலை மாறாத நிலை என்பதால் அதற்கு பிரம்மம் பிரம்மமாகவே இருக்கிறதுங்கிற பொருள்ல சொல்றாரு. அப்ப இங்க அவர் என்ன சொல்றாரு? அவன் அவனேயாம்
என தெளிந்து. அவன் மாறாதவன், என்று நிற்பவன், எந்த நிலை மாறுபாடுகளுக்கும் ஆளாகாதவன் அவன். அவன் அவன் தள்ளி இருக்கானா, பக்கத்துல இருக்கானா, இங்க இங்க இப்படி கை கெட்ட தூரத்துல இருக்கானா, கூப்பிடுற தொலைவுல இருக்கானா, ரொம்ப இதெல்லாம் யோசிக்காத. அவன் அவனாகவே தான் இருப்பான். பிரம்மம் பிரம்மமாகவே தான் இருக்கும். அதுக்கு அடுத்து ஒரு சொல் போடுறாரு, அதுதான் நம்மாழ்வார். என தெளிந்து கண்ணனுக்கே தீர்ந்தால், வார்த்தையை பாருங்க, கண்ணனுக்கே தீர்ந்தால். தீர்ந்தால்ங்கிறது என்ன சொல்ல என்றால் தீர்மானம் பண்ணுதல், முடிவெடுத்தல், உணர்ந்து கொள்ளுதல். கண்ணனே அதுன்னு உணர்ந்து கொண்டால் அவனே எவனேலும் ஆம். அப்படி உணர்ந்து கொண்ட பிறகு அவனை நீ என்னவா வேணாலும் பார்க்கலாம். அவன் எவனேலும் ஆம். அவன் எவனா வேணாலும் இருப்பான். எப்பேற்பட்ட அத்வைத தரிசனம் இது. அவன் எவனேலும் ஆம். அவன் எவனாக வேணாலும் இருப்பான். நாளைக்கே நீங்க ஒரு மசூதிக்குள்ள போய் உட்காந்து கண்ணனை பார்த்து வணங்கலாம். ஒரு சர்ச்சுக்குள்ள போய் நீங்க கண்ணனை பார்த்துட முடியும். பரபிரம்மத்தை கண்டுவிட முடியும். மாரியம்மன் கோயில்ல நீங்க பெரிய பேர் இயற்கையாக இத தெய்வத்தை நீங்க பார்த்துட முடியும். அதுதான் இங்க சொல்லக்கூடிய பொருள். சரி, அவன் அவன் அவனேயாம் என தெளிந்து. சரி, பிரம்மம் பிரம்மமேன்னு தெளிஞ்ச நீ அடுத்த வரியில என்ன முடிவுக்கு வர சொல்ற? தெளிந்து முடிவுக்கு வர வேண்டும். தெளிவுதல், உண்மையை உணர்தல். உண்மை உணர்ந்த பிறகு நீ ஒரு முடிவுக்கு வரணும் இல்லையா? இவர்தான் குற்றவாளி என்று உணர்ந்து விட்டேன். முடிவு என்ன? அவருக்கு ஒரு தண்டனையை கொடுக்கணும். அப்போ தெளிதல் முடிவுக்கு வழிவகுக்கிறது. அப்ப தெளிந்த பிறகு கண்ணனே என்று தீர்ந்தால், அந்த வார்த்தையை பாருங்க, கண்ணனுக்கே என்று தீர்ந்தால். அப்போ இறைவனை கண்ணனா ஏன் பார்க்க சொல்றாரு? நாராயணனாக, மகாவிஷ்ணுவாக, பரபிரம்மமாக, இது எல்லாமே உம்பர் உயர்ந்த தோற்றம். ஆனா இறைவன் சௌலபியன். கண்ணன் சௌலபியத்தினுடைய அவதாரம். ராமனை கூட எடுங்க சார், அவன் பிறக்கும் போதே சக்கரவர்த்தி திருமகன். அவன் born with சில்வர் ஸ்பூன். ஐயா ராஜகுமாரனாக பிறந்து இளவரசனாக வளர்ந்து அப்படி வந்தவன். ஆனா கண்ணனை எடுத்துக்கங்க, ஜெயில பிறந்தவன். நைட்டோட நைட்டா என்ன சொல்றது, இன்ஃபேண்ட் ஸ்விட்சிங், இன்றைய கிரிமினல் பாஷையில சொல்றதா இருந்தா இன்ஃபேண்ட் ஸ்விட்சிங், குழந்தைய மாத்திட்டாங்க. அப்படியாக மாத்தி வளர்ந்தது எங்க? மாடு மேய்க்கிற கூட்டத்துக்கு நடுவுல வளர்ந்திருக்கான். ராமன் என்ன பண்ணா? பெரிய வசிஷ்டர்கிட்ட போய் குருகுலத்துல கல்வி கற்றுக்கொண்டான். கிருஷ்ணர் என்ன செய்தார்? மாடு மேய்ச்சார். மாடு மேய்ச்சிட்டு தெரிஞ்சிருக்கான். அப்போ இருக்கிறதுலயே ரொம்ப அடிமட்ட ஆட்களோட பழகின அவதாரம் யாருன்னு பாத்தீங்கன்னா கிருஷ்ணர் தான். அடிமட்ட ஆட்கள், மாடு மேய்க்கிறவங்ககிட்ட இருந்து பாத்திரம் இது பண்றவங்க, என்ன நெய் விற்கிறவன், மோர் விற்கிறவன், ஒருத்திய விடல. இப்படியாக மிக சாதாரண நிலையில இருந்த தெய்வம் அவன் தான். அப்போ பரதெய்வத்தை நீங்கள் மிக சாதாரண தெய்வமாக கண்டு தீர்த்து கொண்டால், அந்த முடிவிற்கு நீங்கள் வந்தீர்கள் என்றால், அதன் பிறகு நீங்க எங்க பார்த்தாலும் அவன் தான் தெரிவான். அவனே எவனேலும் ஆம். எவனால இருந்தாலும் அவனா தான் தெரிவான் உங்களுக்கு. அதுதான் கண்ணனின் அவதாரத்தை பரதெய்வ அவதாரமாக புரிந்து கொள்ளும் விதம். அதை புரிந்து கொண்டால் உங்களுக்கு எல்லா இடத்துலயும் அவனே தெரிவான். ரொம்ப அருமையான பாடல். சௌலபியன் உணர்வது. அதுக்காகத்தான் கிருஷ்ணாவதாரத்தை கொண்டாந்து போடுறாரு. மேல என்ன சொன்னாரு? அன்பு நெஞ்சை விட்டு அகலாதவன் எல்லா இடத்துலயும் அந்தர்யாமியாக இருப்பவன்ங்கிற உதாரணத்துக்கு நரசிம்மனை சொன்னாரு. ஏன் வாய் தகர்ந்து மார்பிடந்தான் அன்புடைய நன்றே அவன் என் நெஞ்சு அகலான்னு சொன்னாரு. இங்க என்ன சொல்றாரு? அவன் அவனேயாம் என தெளிந்து கண்ணனுக்கே தீர்ந்தால் அவனே எவனேலுமாம். அவனே எல்லாமாகவும் இருப்பான். அதை உணர்வதுதான் அறிவு. அதான் ரொம்ப முக்கியம். எது அறிவு? அவனா இவனா உவனா உம்பராம என்றெல்லாம் இராமல் அவனே அவனாம் என தெளிந்து கண்ணனுக்கே தீர்ந்து அவனே எவனேலுமாம். எல்லா இடத்துலயும் அவன் தான் இருக்கான், எல்லா உருவத்திலையும் அவன் தான் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறியே, அதுதான் தம்பி அறிவு அப்படின்னு நம்மாழ்வார் சொல்றாரு. ஞானம், அதுவே ஞானம். அடுத்த பாடல அங்கிருந்து ஆரம்பிக்கிறாரு. ஆம்
ஆறு அறிவுடையாராவது அரிதன்றே. ஆமாறு அறிவு அப்படின்னா, ஆம் என்றால் பொருந்தி நிற்கிறேன்னு அர்த்தம். பொருந்தி நிற்கும் ஆறு அறிவுடையாராவது அரிதன்றே. ஆம் அறிவு, ஆமாறு அறிவு. பொருந்தி நிற்கிற ஆறு அறிவு உடையவர்களாவது அப்படிப்பட்ட மனித பிறவி எவ்வளவு அரிதானது இல்லையா? ஆமாறு அறிவுடையாராவது அரிதன்றே. நாமே அது உடையோம் நல் நெஞ்சே. நல் நெஞ்சே, இப்ப நெஞ்சு வசப்பட்டுருச்சு, நம்ம பேச்ச கேக்குது. நல் நெஞ்சே, இப்ப யோசிச்சு பாரு. மனிதப்பிறவி, ஆறு அறிவு கொண்ட மனிதப்பிறவி கிடைப்பது எவ்வளவு அபூர்வம். ஒரு செடியாக, ஒரு ஒரு விலங்காக, ஒரு மீன் புழுவாக பிறந்திருக்க வேண்டியது நமக்கு இப்படி ஒரு மனித பிறவி, ஆறு அறிவு கொண்ட மனித பிறவி கிடைச்சது எவ்வளவு அபூர்வமான விஷயம். அது நமக்கு வாய்ச்சிருக்கேன். பூமேய் மதுகரமே தன்துழாய் மாலாரை. பூமேய் மதுகரமேவு தந்துழாய். அந்த மேவு அப்படிங்கிறது குறைஞ்சு வருது. மேவுதல் என்றால் வசித்தல். மதுகரம் என்றால் வண்டு. பூமேய், பூவை மேயும் வண்டு தங்கி இருக்கும் தன்துழாய் மாலை அணிந்தவர். தன்துழாய் மாலாரை. தன்துழாய் மால், திருமால்ங்கிறதுக்கும் பொருந்தும், தன்துழாய் மாலாரை மாலை அணிந்தவன்கிறதுக்கும் பொருந்தும். பூமேய் மதுகரமே, பூவை மேயக்கூடிய வண்டு. மதுகரம், மது அருந்துங்கிறதால் அது மதுகரம். ஆறு கரங்கள் உடையது வண்ணத்து பூச்சி அல்லது வண்டு. ஆறு கரங்களால் அது மதுவை எடுத்து உண்பதால் மதுகரம் எனப்படுகிறது. சோ பூமேய் மதுகரம் மேவு, அந்த மதுகரம் வசிக்கக்கூடிய தன் துழாய் மாலை அணிந்தவரை வாழ்த்து ஆம், அவரையே வாழ்த்துவாயாக. அன்பால் அது கரமே அமை. கரமே அமைனா அதை உறுதியாக செய்யன்னு அர்த்தம். உறுதியாக பற்றிக்கொள்னு அர்த்தம். கைப்பிடித்தான் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் கையை அப்படி பிடிச்சான்னு அர்த்தமா? டாக்டர் தான் போற எல்லா பேஷண்ட் கையையும் பிடிக்கிறாரு. டாக்டர் கை பிடித்தார் அப்படின்னா என்ன அர்த்தம்? கல்யாணம் பண்ணிக்கிட்டாருன்னு அர்த்தம். கல்யாணம் பண்ணிக்கிறதுனா என்ன? லைஃப் லாங்கா உன் கூடயே இருப்பேன்னு ஒரு உறுதி சொல்றது. அதன் பேர் தான் கைப்பிடித்தல். அப்ப இங்க கரமே அன்பால் அமை என்றால், அந்த திருமாலை வாழ்த்துகிற செயலை வாழ்க்கை முழுவதும் ஒரு கடைப்பிடிப்பாயாக, உறுதியோடு கடைப்பிடிப்பாயாக அப்படின்னு இந்த நெஞ்சுக்கு சொல்றாரு. அப்போ ஆறறிவு உடைய நீன்னு ஏன் நெஞ்ச குறிப்பிட்டு சொல்றாரு? நல்லெஞ்சே ஆம் ஆறறிவு உடையார் ஆவது அரிதன்றே. நாமே அது உடையோம். நமக்கு ஆறறிவு இருக்கு. ஆறறிவு உடைய நீ அந்த அறிவினால் செய்ய வேண்டிய வேலை என்ன? பூக்களை அதாவது பூக்கள், வண்டு நிறைந்த பூக்களை அணிந்து கொண்டிருக்கக்கூடிய திருமாலை அவரை வாழ்த்து. சரி, அதை வாழ்த்திட்டு வா அடுத்த வேலைக்கு போவோம், அவரை வாழ்த்திட்டோம்ப்பா கிளம்பி சரக்கடிக்க போவோமா, அப்படி கேட்காத. அத முழுவதும் அது கரமே அமை, அதையே இருக பற்றிக்கொள். சரி, அதையும் ஒரு கடமைக்கு செய்யாத. அன்பால் அமை, அன்பினால் கொண்ட பற்றோடு இரு. அன்பினால் கொண்ட உறுதியோடு அதை தொடர்ந்து செய். அன்பினால் கொண்ட ஒரு கடப்பாடு, அதை எப்படி சொல்றது, ஒரு கமிட்மெண்ட். அன்பினால் கொண்ட கமிட்மெண்டோட நீ அந்த காரியத்தை செய். எந்த காரியத்தை? தந்துழாய் மாலாரை வாழ்த்துதல், அவரை வணங்குவதை செய். அதுதான் நீ ஆறறிவு படைத்ததற்கான பயன் அப்படின்னு சொல்ற. அப்ப நெஞ்சு அடுத்து என்ன செய்யும்? அப்ப நெஞ்சு அடுத்து என்ன செய்யும்? எப்பா அவரை வாழ்த்துன்னு சொல்ற, வாழ்க்கை பூரா ஃபாலோ பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்க. நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல, ரிட்டையர்ட் ஆனதும் நான் ஆன்மீகத்துல இறங்கலான்னு இருக்கேன் சார். ஆன்மீகத்துல இறங்குறது, ஐயா இறங்குவார். எனக்கு சென்னை வந்த புதுசுல நான் எல்லா இடத்துக்கும் எலக்ட்ரிக் ட்ரெயின்ல தான் போயிட்டு இருக்கேன். அப்ப இந்த இந்த ஆப் எல்லாம் வரல. நீங்க ரயில்வே ஸ்டேஷன்ல தான் டிக்கெட் எடுக்கணும். ஒண்ணு சீசன் டிக்கெட் எடுக்கணும், இல்ல அந்த கவுண்டர்ல நின்று டிக்கெட் எடுக்கணும். அப்போ நீங்க கவுண்டர்ல நின்று டிக்கெட் எடுக்கும் போதெல்லாம், ட்ரெயின்ல போகும்போதெல்லாம் எனக்கு பொழுதுபோக்கு. அப்ப இந்த மொபைல்ல வாட்ஸ்அப் இந்த இதெல்லாம் கிடையாது, ஃபேஸ்புக் இதெல்லாம் அந்த மொபைல்ல வராத காலம். அப்ப சுற்றி உள்ளவங்களை கவனிச்சுக்கிட்டு, அவங்க பேசுறதை கவனிச்சுக்கிட்டே போறதுதான் எனக்கு ஒரு சுவாரஸ்யமான பொழுதுபோக்கு. அதுல ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்காரு. எப்படி சொல்றாரு? இன்னொரு நண்பரை பாக்குறாரு. எப்படி இருக்கீங்க? அது நல்லா இருக்கீங்களா? இங்கேயா இருக்கா? அங்கதான் பொண்ணு வீடு இருக்கா? அப்படி இப்படிலாம் பேசிட்டு அவர் சொல்றாரு, நான் ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் ஆன்மீகத்துல இறங்கிட்டேன்ல. ஆன்மீகத்துல இறங்கி ஒரு ஒரு 70% வந்துட்டேன்.
இன்னும் ஒரு 2-3 வருஷத்துல 30% முடிச்சிருவேன். எனக்கு உண்மையிலேயே அதாவது யார் பேச்சையாவது நான் கேட்கறேன்னா கண்ணை வேற பக்கம் வச்சிருப்பேன். நம்ம பாக்குறோம்னு தெரிஞ்சா அவங்க பேச்ச மாத்திரக்கூடாதுங்கிற கண்ணு வேற பக்கம் இருக்கும், காது இவங்க பக்கத்திலேயே இருக்கும். நான் எந்த அளவுக்கு வெளியே கவனிக்கிற மாதிரி இருக்கேனோ அந்த அளவுக்கு உள்ள கவனிச்சுட்டு இருக்கேன்னு எடுத்துக்கணும். எனக்கு இந்த வார்த்தையை கேட்ட உடனே பயங்கர ஷாக் ஆயிட்டேன். யோ எப்படிடா இதுக்கெல்லாம் பர்சன்டேஜ் போடுறீங்க? என்னால கட்டுப்படுத்தவே முடியாம திரும்பி அவரை பார்த்தேன் ஒரு தரம். 20% வந்துட்டியாவா? உன் முகத்தை நான் பார்க்க வேண்டாமாயா? திரும்பி முகத்தை பார்த்தேன். பார்த்த உடனே தெரிஞ்சு போச்சு நீ 7% கூட வரலன்னு. ஆனால் அவருக்கு அப்படி ஒரு நம்பிக்கை. 70% வந்துட்டேன், இது பண்ணிட்டேன். எதனால 70%ங்கிறதுக்கும் அவர் விளக்கம் சொல்லிட்டு இருக்காரு. அதாவது அவர் சைவர் என்பதால் இன்ன காலையில எந்திரிச்சு அவர் இதெல்லாம் சொல்றாரு, இந்த பதிகங்கள் எல்லாம் சொல்லிடுறாரு. பிரதோஷம் அன்னைக்கு கோயிலுக்கு விடாம போயிருக்காரு. இதுவரையில் அவர் 21 பிரதோஷங்கள் விடாமல் சென்ற ரெக்கார்டு வச்சிருக்காரு. அப்புறம் அபிஷேகத்துக்கு பால் வாங்கி கொடுக்குறாரு பிரதோஷத்துக்கு. வில்வத்தால் தொடர்ந்து சோமவாரங்கள், கார்த்திகை சோமவாரங்கள் 4லும் வில்வத்தால் அர்ச்சனை பண்ணியிருக்காரு. இப்படியாக ஒரு பர்சன்டேஜ் கூட்டிக்கிட்டே போகுது. இப்படி எல்லாம் சொல்லி 70% வந்துட்டாரு. அப்ப ரிட்டையர்ட் ஆகிற வரைக்கும் நீ என்ன செஞ்ச? இப்ப அவர்கிட்ட கேளுங்க, என்ன சொல்லுவாரு? சார் ரிட்டையர்ட் ஆனதுக்கு அப்புறம் 100% அடிச்சுக்கலாம் சார், அது வரைக்கும் ஆர்மியம் 0%ல வச்சுக்கீங்க சார். அந்த டைலாக் தானே சொல்லுவாங்க. நெஞ்சு செய்யும் வேலை அது. நெஞ்சு என்ன செய்யும்? சரி, அதாவது நெஞ்சினுடைய சாமர்த்தியம் ஒன்று இருக்கு. ஒரு காரியத்தை நம்ம செய்யறோம், அந்த காரியம் நமக்கே தெரியும், ஆழ் மனதுல தெரியும், தம்பி இது உன்னைய சிக்கல்ல கொண்டு விடும். குடிக்கிறவன் எவன்ட்டையாவது கேளுங்க, தம்பி குடிக்கிறது நல்லதான்னு கேளுங்க. இல்லைங்க, குடிக்கிறது உடம்புக்கு கெடுதி தாங்க. அது தெரியாம எவனாவது குடிக்கிறாங்க? அப்படியாங்க, எனக்கு தெரியாதுங்க, இதை குடிச்சா நல்லா இருக்கும் நண்பர்கள் சொன்னாங்க, அதான் தொடர்ந்து குடிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்படி சொல்ற எவனையாவது பார்த்திருக்கீங்களா? குடித்தல் கெடுதின்னு எல்லாருக்கும் ஆழ் மனதுல தெரியுது, அப்புறம் ஏன் குடிக்கிறான்? நெஞ்சு என்ன சொல்லும்? தம்பி அதெல்லாம் தொடர்ந்து குடிச்சுக்கிட்டு இருந்து பல வருஷம் ஆனவனுக்கு தாப்பா அப்படிலாம் ஆகும், உனக்கெல்லாம் ஒன்னும் செய்யாது, நீ இளைஞன், இப்ப குடிச்சா அவன் உடம்பு தாங்கும், வயசான அப்புறம் குடிக்க முடியாதுல்ல, இப்ப என்ஜாய் பண்ணு, குறிப்பிட்ட வயசு வந்தோடனே நிறுத்திடு. நீ நெஞ்சு அப்படித்தான் சலுகை கொடுக்கும், போஸ்ட்போன் பண்ணும். அந்த போஸ்ட்போன்மெண்ட், என் கூட ஒருத்தர் ஐசிஐசிஐல வேலை பார்த்தவர், குடியினாலதான் இறந்து போனார். குடியினால இல்ல, குடி போதையினால் ஒரு விபத்தில் சிக்கி இறந்து போனார். அவருக்கு ஒரு அதீதமான நம்பிக்கை ஒண்ணு உண்டு. சரக்கு அடிக்கும் போது சைடு டிஷ்ஷாக பழம், அதுவும் நாட்டு பழம் வச்சுக்காரு. சரக்கு அடித்து விட்டு நாட்டு பழங்கள் 2 சாப்பிட்டு விட்டால் அந்த அந்த போதையினால் நம் உடலுக்கு எந்த கேடும் விளையாது அப்படின்னு உறுதியா நம்புறவர். இன்னொரு கோஷ்டி இருக்கு, வெத்தலை எடுத்துக்கிட்டு தான் சரக்கு அடிக்க வருவாங்க. சரக்கை ஊத்தி டம்ளர்ல வெத்தலை ஒண்ணு எடுத்து அதுக்குள்ள முக்குவாங்க. அது அந்த அதுக்குள்ள நீங்க எதை போட்டீங்கன்னாலும் அந்த கேஸ் ஒரு மாதிரி புறுபுறுன்னு ரிலீஸ் ஆகும், அந்த பொறி பொறியா வரும் பாத்தீங்களா? அந்த அப்படியே அந்த வெற்றிலையை எடுத்து இப்படி ஓரத்துல போடுவாங்க. என்ன, இந்த மதுவுல இருக்கிற எல்லா தீமையையும் அந்த வெத்தலை நீக்கிருச்சு, டிஸ்டில்டு, இப்ப இதை குடிக்கலாம். இது ஒரு நம்பிக்கை. இதெல்லாம் என்ன உருவாக்குது? நம் மனம் உருவாக்குற அசட்டு நம்பிக்கைகள். நெஞ்சு இதையெல்லாம் சொல்லி கொடுத்து நீ சரக்கு அடிக்காதன்னு நெஞ்சு சொல்லாது. இதுதான் நம்மை தவறான வழியில கொடுக்கறதுக்கு அது உங்களுக்கு போஸ்ட்போன் பண்ணும், உங்களை வேற மாதிரி மாத்தி விடும், அதுக்கு ஒரு சால்ஜாப்பு வைக்கும். அத மாதிரி நீ ரிட்டையர்ட் ஆனதும் வாழ்ந்துக்கலாம், பின்னால ஒரு நாள்ல நீ இறைவனை வணங்கிக்கலாம். இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? இப்படி எல்லாம் நெஞ்சு சொல்லுமா? அப்படி சொல்ற நெஞ்சுக்கு அவர் பதில் சொல்றாரு, நெஞ்சே ஆராயில், ஆராயில் என்றால் ஆராய்ந்து பார்த்தால், அமைக்கும் பொழுது உண்டே இமைக்கும் பொழுதும். வார்த்தையை பாருங்க, அமைக்கும் பொழுது என்றால் வீணாக்கும் பொழுதுன்னு அர்த்தம். இமைக்கும் பொழுதும் அமைக்கும் பொழுது உண்டே. நெஞ்சே நீ சொல்ற போஸ்ட்போன் பண்ணலான்னு, ஆனா ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா கண்ணு அமைக்கிற பொழுத கூட வீணாக்க முடியுமா நம்மளால? அமைக்கும் பொழுது உண்டே என்றால் உண்டோ அப்படின்னு கேள்வி. அது இமைக்கும் பொழுதும், கண் இமைக்கிற பொழுத கூட வீணாக்குற பொழுத ஆக்க முடியுமா நமக்கு? ஆராய்ந்து பாரு நெஞ்சு. மரணம் அடுத்த நொடி காத்திருக்குங்கிறது நம்ம மனிதனுக்கு தெரியுமா?
ஒருவருடைய மரணம் எப்போது நிகழும் அப்படிங்கிறது நிகழ்வதற்கு முந்தின நொடி வரைக்கும் மனிதனுக்கு தெரியாதே. அப்போ ஒரு நொடி கூட இப்ப நான் எதிர்காலத்துல ஏதோ ஒரு நாள்ல இறைவனை வணங்கிக்கலாம் நான் போஸ்ட்போன் பண்றேன்னு சொன்னா நீ காலத்தை வென்றவனா? அப்ப இறைவனை வணங்கு அடுத்த நொடி உனக்கு மரணம் காத்திருக்கும் போது நீ இறைவனை வணங்காமல் இருந்தேன்னா இறைவனை வணங்காமலே போயிருவேன். ஆகவேதான் அவர் என்ன சொல்றாரு, நெஞ்சே ஆராயில், ஆராய்ந்து பார்த்தால் இமைக்கும் பொழுதும் அமைக்கும் பொழுது உண்டோ. அமைக்கும் பொழுது என்றால் வீணாக்கும் பொழுது. கண் இமைக்கிற பொழுது கூட வீணாக்க முடியுமா நம்மளால? அப்போ இடைச்சி குமைத்திறங்கள் வார்த்தை எப்படி போடுறாரு பாருங்க. அப்ப நெஞ்சு சொல்லுது எவ்வளவு எளியவனாக இறைவன் வந்து விளங்குகிறான் பாருங்க. ஈன் துழாய் மாயனையே. ஈன் துழாய் என்றால் ஈன் என்றால் வளர்கின்ற அர்த்தம். இறைவன் மாலையை அணிந்தா அந்த மாலை வாடாம வளருமா, அதான் ஈன் துழாய், ஈனுகின்ற துழாய், மேலும் மேலும் வளரும் துழாய். அப்படி அதாவது வாடாம இருக்கிறது ஒண்ணு, ஆனா மேலும் வளரக்கூடியது ஒன்று. இறைவனின் மேல் அணிந்த மாலை வாடாது வளர வர ஆரம்பிக்கும். அதான் ஈன் துழாய் மாயனையே. அப்படி மாலை அணிந்த மாயவனை இடைச்சி குமைத்திறங்கள் ஏசியே பேசியே ஆயினும். இடைச்சினா யாரு? யசோதை. குமைத்திறங்கள் யசோதையிடம் சிக்கிக்கொண்டு இவன் பட்ட அவஸ்தைகள், இவன் செய்த சேட்டைகள், அதான் குமைத்திறங்கள். அதை பேசியோ ஏசியோ ஆயினும், அதை பேசு அல்லது கேலி பண்ணு. ஏசுதெல்லாம் இந்த இடத்துல கேலி செய்தல். கேலி செய்து பேசினா கூட பேசியே போக்காய் பிழை, உனது பிழையை போக்கிக்கொள். கிருஷ்ணனது லீலைகளை பேசி, லீலைகள் என்ன? யசோதைத்தை எப்படி மாட்டிக்கிட்டு நின்னா, எப்படி திருட வெண்ணையை திருடி அவள்கிட்ட மாட்டிக்கிட்டா, அவள்கிட்ட எப்படி அடி வாங்கி நின்னா, அவள்கிட்ட எப்படி கட்டுப்பட்டு நின்னா, அதையெல்லாம் கேலி செய்தாவது பேசு. அப்படி பேசியாவது நீ உனது பிழையை போக்கிக்கொள். ஏனென்றால் கண்ணிமைக்கும் பொழுது கூட வீணாக்க முடியாது இந்த உலகத்துல. அப்ப அதுல உயர்ந்த விஷயங்களை பேசணும் என்றால் நான் கத்துக்கணுமேன்னு நினைக்காத. அவன் இந்த சின்ன சின்ன கேலி கிண்டல்கள் வழியாக இறைவனை வணங்குவதே நீ செய்யலாங்கிறார். நான் எப்போதும் கிண்டல் பண்றது, இப்போ இவரு சைவம்னு ஒரு பத்திரிகை, சித்தாந்தம்னு ஒரு பத்திரிகை நடத்துறாரு இல்லையா நம்ம நண்பர், இவரு பேரை மறந்து, இந்த சித்தாந்தம்ங்கிற பத்திரிகையினுடைய ஆசிரியர் முத்துமாணிக்கம். முத்துமாணிக்கம் வந்து நான் அவரை எப்பவுமே சைவம் சைவம்னு கூப்பிட்டு அதுவே மைண்ட். முத்துமாணிக்கத்துக்கு ராஜபாளையம் தான் ஊரு. எப்ப ஸ்ரீலிபுத்து போனாலும் சந்திப்போம். எப்ப பார்த்தாலும் ஒரே கிண்டல் தான். அவரு வைணவத்தை ஏதாவது கிண்டல் பண்ண, நாங்க இப்போ சைவத்தை கிண்டல் பண்ண. அதே மாதிரி நண்பர் சுந்துவோட சுந்தர வடிவேலன் நானும் பேசிக்கிட்டாலும் இதே தான், கிண்டல் தான். எங்க அளவிற்கு யாரும் சிவனையோ அல்லது விஷ்ணுவையோ நாங்க கிண்டல் பண்ற மாதிரி யாரும் கிண்டல் பண்ணியிருக்கவே முடியாது. அவ்வளவு கிண்டல் பண்ணிக்கிறோம். ஏன்? அதுவும் அவன் பெருமையை பேசுவது. சுடுகாட்டுல திரியற ஆளு உங்க ஆளுக்கு ஒருத்தரும் பொண்ணு தர மாட்டான்னு தான் எங்க ஆளு தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுத்தது. நீங்க சும்மா உயர்ந்த தெய்வம் எல்லாம் பேசிக்காதீங்க. அது ஒரு ஃபன். அது அப்படி பேசக்கூடியது. மயான ருத்ரனா தெரிஞ்சாரு உங்க ஆளு. ஒரு நாளாவது நல்ல சோறு சாப்பிட தெரியுமாயா? எல்லாத்தையும் திருவோடுல வாங்கி பிச்சை வாங்கி சாப்பிடுறாரு உங்க ஆளு. நாங்கெல்லாம் லட்டு பூந்தி வகைராவை பூரா தோசை இப்படி வெரைட்டியா சாப்பிடுறவங்க நாங்க. இப்படி எல்லாம் கிண்டல். இது ஒரு ஃபன். இதன் வழியாக அவர்களது ஏன்னா இறைவனின் இயல்பு ரெண்டுமே ஒரே இறைவன் தான், வேற வேறையா? அததான் இங்க நம்மாழ்வார் சொன்னாரு. வன்புடையால் பொன்பெயரோன் வாய் தகர்ந்து மார்பிடந்தான் அன்புடையன் அன்றே அவன். ரொம்ப அன்பான ஆள். என்ன செஞ்சிட்டு இருக்காரு அன்பான ஆளு? இப்பதான் ஒருத்தன் அடிச்சு வாயை உடைச்சு அவன் நெஞ்செல்லாம் கிழிச்சு குடலை உருவி மாலையா போட்டுக்கிட்டு இருக்காரு சார். எங்களுக்கு எங்க ஆளு ரொம்ப அன்பானவர் சார். கேக்குறவன் என்ன எப்படி யோசிப்பான்? ஆனா அதுதான் இறைவன். முரண்களுக்கும் இறைவன் இறைவன் இருவன். அதுதான் இங்க அவன் மயானத்தில் ருத்ரனாக திரிபவனும் அவன் தான். அனைத்து சௌந்தரிய ரூபத்தோடு கோபியரோடு கூடி குலாவுபவனும் அதே இறைவன் தான். இரண்டுமே ஒரே இறைவன் தான். நம்ம மகிழ்ச்சிக்கு, நம்ம சிற்றறிவுக்கு, நம்முடைய பிழைகளை போக்கிக் கொள்வதற்கு அப்படி பேசி மகிழலாம். அந்த லைசன்ஸ் நம்மாழ்வார் கொடுத்திருக்காரு. இமைக்கும் பொழுதும் அமைக்கும் பொழுது உண்டோ நெஞ்சே ஆராயில் இடைச்சி குமைத்திறங்கள் ஏசியே ஆயினும் பேசியே ஆயினும் ஈன்துழாய் மாயனையே பேசி போக்காய் பிழை அப்படின்னு அவரே அந்த டிக்ளரேஷனை கொடுத்துட்டாரு. எப்படி வேணாலும் சொல்லிக்க, அதையாவது பேசி காலத்தை காப்பாத்திக்க, உன்னைய காப்பாத்திக்க. நெஞ்சமே
தழைக்கும் துழாய் மார்வன் தன்னை அழைத்து ஒரு கால் போய் உபகாரம் பொலிய கொள்ளாது அவன் புகழே வாயுபகாரம் கொண்ட வாய்ப்பு பிழைக்க முயன்றோமோ நெஞ்சமே பேசாய். எப்படி வார்த்தை பாருங்க, நெஞ்சத்தை நோக்கி ஒரு கேள்வியை வைக்கிறாரு. நெஞ்சமே, நீ அப்படியா, இறைவன் அவ்வளவு சிறந்தவனா, அவனை பத்தி பேசியே குறைகளை சரி பண்ணிடலாமா, ஈந்துளாய் மாயனையே பேசியே போக்காய் பிழைன்னு சொன்னார்ல, உடனே நெஞ்சு கேக்குது, அப்போ அவனை பத்தி பேசிக்கிட்டே இருந்தா போதும்ல, அப்படியே சமாளிச்சிடலாம்ல, பேசுனா அப்படியே கிண்டல் பண்ணி சும்மா ஜாலியா பேசிக்கிட்டே இருந்தா போதுமா? அதுக்குதான் இவர் அடுத்த பதில சொல்றாரு. இப்ப தழைக்கும் துழாய் மார்வன் மேல அதையே தான் என்ன சொன்னாரு, ஈன் துழாய் மாயனைன்னு சொன்னாரா, அதையே கீழே எப்படி சொல்றாரு, தழைக்கும் துழாய், ஈன் துழாய் தான் தழைக்கும் துழாய், துழாய் மார்வன் தன்னை அழைத்து, அவனை உன் மனதிற்குள் அழைத்து, ஒரு கால் போய், ஒரு கால்ல ஒரு காலத்தில் நீ போய், இதை எல்லாரும் என்ன உரையாசிரியர்கள் சொல்லியிருக்காங்கன்னா, அவன் அழைத்து அவனுடைய பரமபதத்திற்கு போயின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா நெஞ்சுக்கு நீங்க அவ்வளவு வேல்யூ இங்க கொடுக்க முடியாது. சோ நம்ம எப்படி பொருள் எடுக்கலாம், அவனை நெஞ்சுக்குள்ள அழைத்து ஒரு கால் போய், ஒரு குறிப்பிட்ட காலத்திலாவது போய், ஏதாவது ஒரு பொழுதாவது போய் உபகாரம் பொலிய கொள்ளாது, அவனுக்கு நீ செய்யும் பணிவிடைகள் உனக்கு நீ செய்து கொள்ளும் உபகாரம்ங்கிறாரு. உபகாரம்னா உதவி. அவனுக்கு பணிவிடைகளை செய்வதன் மூலம் நீ உனக்கு உதவி கொள்ளுகிறாய். அந்த உதவியை பொலிய கொள்ளாது, சிறப்பாக அந்த உதவியை பெறாமல், அப்படின்னா என்ன அர்த்தம், கைங்கரியம் செய்ய வேண்டும். அவனை மனதிற்குள் வைத்துக் கொண்டு அழைத்து ஒரு பொழுதாவது சென்று அவனுக்கோ அவன் அடியார்களுக்கோ நீ என்ன செய்யணும், சேவை செய்வதன் வழியாக உனக்கு நீ உதவி கொள்ளாமல், அவன் புகழே வாயுபகாரம் கொண்ட வாய்ப்பு, அவன் புகழ வாயாலேயே வட சுற்றுலாங்கிற சான்ஸ் இருக்குங்கிறத வச்சுட்டு நீ சமாளிக்கலாம் நினைக்காத. பிழைக்க முயன்றோமோ, தவறு செய்ய முயல்கிறாய்ன்னு தெரியாதா உனக்கு, பேசா. இப்ப பதில் பேசு நெஞ்சே. இப்ப நெஞ்சு என்ன சொல்லுது, இப்ப என்னையா பிரச்சனை, ஏசியே ஆயினும் பேசியே ஆயினும் ஈந்துளாய் மாயினையே பேசிடணும், அவ்வளவுதானே, வா ஜாலியா பேசுவோம் அவனை பத்தி. என்ன சொல், நீ என்ன நெஞ்சே, நீ எவ்வளவு திறமையா வேலை செய்வேன்னு எனக்கு தெரியும், அப்ப பேசிக்கிட்டே உட்காந்துருக்கலாம்னு நினைக்கிறேன். பேசிக்கிட்டே இருக்கலாங்கிறது ஒரு வாய்ப்பு, ஆனா அந்த வாய்ப்பை பயன்படுத்தி தப்பிச்சுக்கலாம்னு நினைக்காது. வாய் உபகாரம் கொண்ட வாய்ப்பு, வாயாலேயே பேசுற உபகாரம்னா இந்த இடத்துல உதவி, வாயாலேயே பேசி உதவிக்கலாம்னு நினைக்காத. அவனை அழைத்து ஒரு கால் போய் உபகாரம் பொலிய கொள்ளாது, போய் நீ கைங்கரியம் சேவை இறைவனுக்கும் அடியார்களுக்கும் ஒரு பொழுதாவது நீ போய் சேவையை செய்யாமல் வாயால பேசுற வாய்ப்பு இருக்கேன்னு அதையே பிடிச்சு தொங்கலான்னு நினைச்சனா நீ தவறு செய்கிறாய். இப்ப சொல்லு பார்ப்போம், வாயால பேசலாமான்னு. இப்ப நெஞ்சு சான்ஸ் எல்லாம் போட்டு பாக்குது பாருங்க. அது அப்படியா, அவன் ரொம்ப உயர்ந்தவனோ, உயர்ந்தவனை பத்தி நம்ம என்னப்பா பேசுறது, இல்ல சார் அவன் ரொம்ப எளியவன், ரொம்ப எளியவனாதான் இருப்பான், ரொம்ப எளியவனா இருப்பானோ, அப்படியா, அவன் எளியவனா இருந்தா என்ன பண்றது, அவனுடைய எளிமையை பத்தியே நீ பேசு, அவனை ஜாலியா கூட நீ பேசிக்கோ. ஓ, அப்ப அவனை பத்தி ஜாலியாவே பேசிக்கிட்டே இருக்கலாமா தம்பி, நீ எப்படி போட்டாலும் இப்படி ரூட்டுக்கு வர, அப்படி பேசிக்கிட்டே எல்லாம் இருக்க முடியாது, நீ சில செயல்களை செஞ்சுதான் ஆகணும். அடுத்த வரையில் தெளிவா சொல்றாரு, நெஞ்சே வா, ஆர்டர் போடுறாரு, கிளம்பு வா, வாய்ப்போ இது ஒப்ப மற்ற இல்லை, இதுக்கு ஈக்குவலா இன்னொரு சான்ஸ் கிடையாது. இப்ப நான் மேல சொன்னேன்ல, அழைத்து ஒரு கால் போய் ஒரு உபகாரம் பொலிய கொள்ளாது, அப்படி ஒரு சேவை செய்யாமல் அவனை இருதயத்தில் அழைத்து இருத்தாமல் வாயாலேயே எல்லாம் செஞ்சிடலாம் நினைக்காத, உனக்கு வேற சான்ஸே கிடையாது, இது ஒப்ப மற்ற, இதை தவிர வேற சான்ஸ் உனக்கு கிடையாது, வா கிளம்பு. போய் போய் வெண்ணறையில் பூவியேல், பூவியேல் என்றால் புகுத்தாதே, என் பூவியெல்லாம் உள்ள நுழைக்காத, திரும்ப திரும்ப போய் போய் நரகத்துக்குள்ளேயே என்னை ஆழ்த்துகிறாயே, உன் பேச்ச கேட்டா என்ன நடக்கும், பழையபடி இந்த பிறவிலையும் நீ என்னை கொண்டு சிற்றின்பத்துல சேர்ப்ப, நரகல தள்ளிடுவ, அடுத்த பிறவிலையும் இதே வேலையை செய்வ, இனி நரகத்துல தள்ளுவ, போய் போய் வெண்ணறையில் பூவியேல், என்னை புகுத்தாதே. தீப்பால பேய்த்தாய், தீப்பால என்றால்
தீயை போன்ற, அதாவது தீய தன்மையுடையன்னு அர்த்தம். தீய தன்மையுடைய பேய் தாய் யாரு? பூதனை. பேய் வடிவில், தாய் வடிவில் வந்த பேய். அவள் உயிர் கலாய் பாலுண்டு. கலாய் என்றால் கலந்துன்னு அர்த்தம் அந்த இடத்துல. பேயாக வந்த, தாயாக வந்த அந்த பேய் தீய நோக்கத்தோடு வந்தவள், அவளது அவளது பாலை குடிப்பது போல அவள் உயிரையும் கலந்து குடித்தான். அதான் உயிர்கலாய் பால் உண்டு. உயிரை கலந்து அந்த பாலை உண்டு அவள் உயிரை மாய்த்தானை வாழ்த்தே வலி. ஒரே ஒரு சான்ஸ் தான் உனக்கு இருக்கு. இதுக்கு ஈக்குவலா வேற சான்ஸே கிடையாது. இது ஒப்ப வாய்ப்போ மற்ற இல்லை. தெளிவா சொல்லிட்டாரு. வாயால பேசலாமா, சும்மாவது அவன் கதையை கேட்கலாமான்லாம் பேசிட்டு இருக்காது. உனக்கு வேற சான்ஸே கிடையாது. நீ என்னதான் செய்யணும்? யார வணங்கணும்? பலி என்றால் இந்த இடத்துல அதுதான் ஒரே பெஸ்ட் மெத்தட் அப்படின்னு அர்த்தம். பலி என்றால் மிடுக்குன்னு உரையாசிரியர்கள் சொல்றது. அதாவது நன்மைன்னு பொருள். அது ஒண்ணுதான் நன்மை தரக்கூடிய வழி. எது? இது தீய நோக்கோடு வந்த பேயானவள் தீய நோக்கோடு தாயாக வருகிறாள். அவளது மார்பில் இருக்கிற பாலை உயிரோடு கலந்து உண்டு அவளை மாய்த்த இறைவன். அப்ப என்ன அர்த்தம்? இந்த இடத்துல நான் தான் பிறவி எடுத்து நிற்கிற பூதனை, இந்த ஜீவாத்மா, நன்மையும் தீமையும் கலந்து நிற்பது. இந்த நெஞ்சு என்ன செய்கிறது? எனக்கு நன்மை செய்வது போல தீமை செய்கிறது. அதுதானே இவ்வளவு நேரம் பார்த்தோம். நெஞ்சு என்ன செய்யுது? உனக்கு நன்மை செய்கிறேன். உனக்கு என்னப்பா? இன்பம் தானப்பா உனக்கு தேவை, மகிழ்ச்சி தானே தேவை. அந்த மகிழ்ச்சி எதுக்கு நீ ஞானம்னு சொல்லி இப்படி போய் இறைவனை தேடி தொங்கிட்டு திரியணும்? சிம்பிளான வழியில உனக்கு நான் இதை சொல்லித்தரேன், இன்பமடைய சொல்லித்தரேன். அப்படி சொல்லி கூட்டு போறது எது? இந்த நெஞ்சு. ஆனா அதுக்கு நமக்கு புகட்டுவது என்ன? நஞ்சை. அதுதான் பூதனை. அது தாய் வடிவில் தான் வருது. நமக்கு நன்மை செய்வதாத்தான் சொல்லும். அதைத்தான் முதல்லயே பேசணும். ஒருவனுக்கு சூடு போட்டு கொண்டால் உனக்கு இன்பம்னு சொல்லி ஒருத்தனுக்கு நீங்க சூடு போட வச்சுக்க முடியுமா? அப்ப எது அவனுக்கு இன்பத்தை தராதோ அதை சொல்லி அவனை நீங்க நரகத்துல தள்ள முடியாது. அவனுக்கு இன்பம் தருவதாக ஒன்றை சொல்லி, அதுதான் அவன் இயல்பு. மனிதனின் இயல்பு இன்ப விளைவு. இன்பத்தை விளைவதே மனிதனின் இயல்பு. ஆன்மாவின் விளைவு ஆனந்தத்தை விளைவது. அந்த ஆனந்தம் எதன் மூலம் வரும்? ஞானத்தின் மூலம் வரும் ஆனந்தமே நிலையானது. அப்ப ஞானத்தை நோக்கி நம்மை செலுத்தாமல் இந்த இன்ப விளைவை மட்டும் கையில எடுத்துக்கிட்டு சிற்றின்பத்தை நோக்கி செலுத்தக்கூடிய நெஞ்சுக்குத்தான் அவர் எதை உதாரணமாக்குறாரு? பூதனைய உதாரணமாக்குறாரு. அவள் உயிரை உண்டான். அப்ப இறைவன் என்ன செய்வான்? அந்த நினப்பு போக்கிடுவான். அப்ப நெஞ்சு சுத்தமாயிரும். அதுதான் ஒரே வாய்ப்பு. வா நெஞ்சு. நெஞ்சு அதுக்குதான் கூப்பிடுறாரு. வா, அவன்கிட்ட நில்லு. நீ இந்த இப்படி விஷத்தை தடவிட்டு பால் தர்றதா ஷோ காமிக்கிற பத்தியா, அவன் அதை காலி பண்ணிடுவான். அவன்கிட்ட நில்லு நீ. அதுதான் உனக்கு ஒரே வழி, வேற மாற்று இல்லைன்னு முடிக்கிறார். ரொம்ப ஆழமான பாடல்கள், இந்த சுவாரஸ்யம் உடையது. நண்பர்கள் பொறுமையாக கேட்டதற்கு நன்றி. ஒரு குறிப்பு, முன்பில் தெரியாதவர்கள் யாராவது வந்தா சேர்க்க வேண்டாம். பட் டோன்ட் பர்மிட். புரிஞ்சுது. ஐம் நாட் பர்மிட்டிங். எனக்கு தெரியல யாருன்னு, வேற நேம்ல இருக்கு. நண்பர்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தா கேட்கலாம். மிகவும் சிறப்பா இருந்தது ராஜா. ஒன்னும் அப்படியே ஒரு லெவலா போயிட்டே இருக்கு. என்ன சொல்றதுன்னு தெரியல. இது ஒரு நல்ல, ஆனா டிஃபரன்ஸ் பெரியாழ்வாருக்கும் இவருக்கும் நம்ம திருச்செந்தவருக்கும் ஒன்னும் பார்க்கும்போது வித்தியாசமா இருக்கு. நேத்து அந்த இந்த கிளாஸ்ல சொன்னாரு, விசிஷ்டாத்வைதம் இந்த கிளாஸ், ஐயோ பாஷ்யம், ஸ்ரீபாஷ்யம் கிளாஸ்ல முதல்ல நம்மாழ்வார் பாடிய பாடல்னு சொல்லிட்டு இந்த இதை சொன்னாரு. பொய் நின்ற ஞானமும் பொல்லா ஒழுக்கும் அழுக்குடமும் திருவிருத்தம். இந்த பாடல் தான் முதல்ல
இவருக்கு வந்து உபதேசிச்சாரு அப்படின்னு சொல்லி சொன்னார். இந்த திருவிருத்தத்தை இப்ப நம்ம பாக்குற பெரிய திருவிந்தாதியில நிறைய பாடல்களுக்கு விளக்கம் சொல்லும் போது பொய் நின்ற ஞானமும்ங்கிறத ரெஃபர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. பொல்லா உலகும் அந்த பொய் நின்ற ஞானமும்ங்கிறத சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு நல்ல ரெஃபரன்ஸ் உள்ள பாட்டு. இதுல அந்த முக்கியமான விஷயங்கள் இன்னைக்கு பார்த்ததுல அந்த சுவாதந்திரியம் பாரதந்திரியம்ங்கிறதுக்கு நெஞ்சு வந்து எப்படி தன்னை பாரதந்திரியம் உள்ளதாக நினைத்துக் கொள்ளுகிறது. அதான் ஆன்மாவினுடைய அறிவு மயக்கம். அது ஆன்மா தன்னை தான் இறைவனை ஜீவாத்மா என்பது பரமாத்மாவை சார்ந்ததுங்கிறத மறந்து தான் தனித்து இயங்குவது நினைச்சுக்கிறது தான் அறிவு மயக்கம். அதான் ஆத்மாவின் அறிவு மயக்கம். அதுதான் அஞ்ஞானம் என்று சொல்லப்படுவது. அதுதான் அஞ்ஞானம் என்பது தான் தனித்து இயங்குவதாக ஆன்மா நினைத்துக் கொள்வது. ஆகவேதான் பாரதந்திரியம்னு ஒரு விஷயத்தை அது மறந்து தன்னை சுவாதந்திரியம் உள்ள ஒரு வஸ்துவாக எண்ணிக்கொள்ளுகிறது அப்படின்னு சொல்ற இடம். அதனாலதான் நெஞ்சுக்கு இவ்வளவு அட்வைஸ் அவரு சொல்லிக்கிட்டே வர்றாரு. நீ அதற்கு கட்டுப்பட்டவன், நீ பரதெய்வத்திற்கு கட்டுப்பட்டவன் சொல்லிக்கிட்டே வரக்கூடிய அந்த சொல் இதுல ரொம்ப முக்கியம். அப்புறம் ஞானம் என்பது மகிழ்ச்சி என்பது ஆன்மாவின் இயல்புகள் அப்படின்னு சொன்ன இடம். அந்த இயல்பை நோக்கித்தான் இந்த வேலைகள் எல்லாம் நடக்கும். அந்த இயல்பை புரிந்து கொண்டுதான் இந்த வேலைகள் நடக்கிறது அப்படின்னு வந்து சொன்ன இடம்லாம் ரொம்ப அருமையான இடம். நல்ல ரொம்ப சைக்காலஜி தெரிந்த ஒரு கவிஞராக நம்மாழ்வார் வெளிப்படுறாரு. நல்ல நல்ல பாடல்கள். போக போக அதனுடைய சுவாரஸ்யம் ரொம்ப நல்லா இருக்கும். அதான் ஆன்மீகத்துல நான் இவ்வளவு வந்துட்டேன், ஆன்மீகத்துல வந்து நம்ம எப்பயும் இருக்கோம், இன்னும் நாம செய்றோம் அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிறது வந்து அந்த பாரதந்திரம். இது இல்ல பாரதந்திரம் இல்ல, சுதந்திரமா நினைச்சுக்கிறோம். நாம தான் செய்றோம் அப்படின்னு. அது கிடையாதுங்கிறது வந்து இதுல தெரியுது. நாம ஒண்ணும் செய்யல. அது சித்தம் இருந்தாதான் நம்ம அந்த பக்கமா போவோம். இல்ல எவ்வளவு பெர்சன்டேஜ் பண்றோங்கிறது நம்ம பண்ணல. அது நம்மளோட நினைப்பு தான் அது அப்படிங்கிறது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. நண்பர்களுக்கு வேற கேள்விகள் இல்லை என்றால் அடுத்து நம்ம வியாழக்கிழமை சந்திக்கலாம். நன்றி நண்பர்களுக்கு. நன்றி. வெற்றி. வெற்றி.